ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசுவோம். ஓகே. முருகா முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமியே, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகர, அரோகர, அரோகர. குமார கடவுளுக்கு அரோகர, அரோகர, அரோகர. குமார கடவுளுக்கு அரோகர. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமஹ. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமஹ. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஜோதி அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அற்பெரும் ஜோதி. அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அற்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நமஹோ. ஓம் ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஜெகதீஷ். ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. நன்றிங்க சார். சுவாமி, நம் இந்து தத்துவத்தில் கடவுள் ஒருவராக இருந்தாலும் நம் இந்து தத்துவத்தில் பல்வேறு கடவுள்கள் இருக்கின்றார்கள். சிவன், முருகர், விஷ்ணு, ராமர், கிருஷ்ணர், அம்பாள், தேவி என்று பல்வேறு கடவுள்கள் இருக்கின்றார்கள். சிவனையே எடுத்துக்கொண்டால் ருத்திரர், காலபைரவர் என்றும், முருகருக்கும் பல்வேறு பருவத்தில் உள்ள கடவுள்களாகவும், விஷ்ணுவும் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என்னும் பல்வேறு அவதாரங்களாகவும், இவ்வாறு பல்வேறு பிரித்து வடிவங்களில் நாம் வழிபடுகின்றோம் சுவாமி. கடவுள் ஒருவராக இருப்பேனும் நாம் ஏன் இவ்வாறாக பிரித்து வழிபாடு செய்கின்றோம்? இதில் ஏதாவது உட்கருத்து உள்ளதா? இல்லை ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நியதி, ஒவ்வொரு வழிபாடு முறை என்று உள்ளதா சுவாமி? இதனை விவரிக்க. ஜெகதீஷ், சாமி லைன் கட் ஆயிடுச்சு. சொல்லியிருக்கேன், இப்ப ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே ஜெகதீஷ், வேற
வேற லொகேஷன் வந்துட்டேன். இன்னைக்கு சிக்னல் ப்ராப்ளம் இருக்காது. நல்ல சொல்லுங்க. பேட்டி. இப்போ முருகர், கிருஷ்ணு, விஷ்ணுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. சுவாமி, கடவுள் ஒருவராக இருந்தாலும் நம் இந்து மதத்தில் முருகர், சிவன், ம், பார்வதி தேவி, விநாயகர் ம், மற்றும் விஷ்ணு என்று பல்வேறு கடவுள்கள் உள்ளார்கள். இதிலும் ஆமா. ஒரு கடவுளில் விஷ்ணுவுக்கு பல அவதாரங்கள், ராமர், கிருஷ்ணர் என்றும், சிவனுக்கு ருத்ரர், காலபைரவர் என்றும், ம், முருகருக்கு அவர் பல்வேறு பருவங்களில் உள்ளதும் என்று, தேவிக்கு ம், பார்வதி, லக்ஷ்மி என பல்வேறு வடிவங்களாக இருக்கின்றார்கள். ம், நாம் ம். ஏன் கடவுள் ஒருவராக இருந்தாலும் பல்வேறு விதத்தில் பல்வேறு கடவுள்களை வழிபடுகின்றோம். இதில் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு முறை உள்ளதா? ஏன் இப்படி வகுத்துள்ளார்கள் என்று குறிப்பிட வேண்டும். சிறப்பு. ம். அதாவது ஒரு காலகட்டத்துல கடவுள்னு எதுவும் இல்லாது அவங்களுக்கு உருவம் கொடுக்க முடியல, வடிவம் கொடுக்க முடியல. ஆனா ஏதோ ஒரு பெரும் சக்தி நம்மளை வாழ வைக்குதுன்றது மட்டும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா சிவலிங்கங்கள் மட்டுமே வழிபடப்பட்டது. அந்த லிங்கம் வழிபாடு மட்டுமே இருந்துச்சு. உருவம் இல்லாமல் லிங்கம் வடிவமைக்கப்பட்டு அஹ், சிவலிங்கம் வழிபாடுகள்ல இருந்தது. நம்ம இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஆரிய கலாச்சாரம் வந்த பிறகுதான் பெருமாள், விஷ்ணு, ராமர், மகாபாரதம் இதெல்லாம் வந்தது. அதற்கு முன்னாடி நம்ம எல்லாம் வெறும் சைவர்கள் தான், வெறும் சிவனை மட்டும்தான் வழிபட்டோம். சைவர்கள் கௌமாரர்கள் இருந்தாங்க, சக்தியாரம் இருந்தாங்க, கணபதியார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷ்ணுன்னு ஒண்ணு வந்தது. அந்த ஆரியர்கள் வந்தாங்க. அது ஒரு சிந்து சமவெளி, சிந்து சிவிலைசேஷன் வரும்போது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துச்சு. அந்த சிந்து தான் இந்துன்னு வழிபட்டதாக சில வரலாறு குறிப்பீடுகள் சொல்கின்றன. ஆஹ் இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நாணமான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். கேள்வி நாணம்னே வச்சுப்போம். இது ஒரு அற்புதமான கேள்வின்னு தான் சொல்லணும். அது அதாவது முதல்ல இந்து மதத்தின் கோட்பாடு என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. எல்லாரும் சிவனை அடையணும். அதுக்கு பாதைகள் அமைக்கப்பட்டன, மார்க்கங்கள்னு சொல்லலாம். ஒருத்தர் எளிய நடை, ஒருத்தர் கொஞ்சம் கடுமையான தவம், யோகம் என்ற ஒரு நிலையில, ஒருத்தவங்க பக்தி அப்படின்ற மாதிரி வந்தது. நம்மளுக்கு என்னன்னா வாழ்வில் ஒரு ஒரு தருணத்தில் ஒரு ஒரு ஆற்றல்கள் முக்கியமாக படுகின்றன. அதாவது இப்ப முருகப்பெருமானோட கந்த புராணம் எடுத்துக்கிட்டோம்னா, முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக அவதரித்து, நல்லா கவனிக்கணும், குழந்தையாக அவதரிக்கப்பட்டு இந்த 6 அறிவை தான் 6 முகம் சொல்லி அதற்கு ஒரு கார்த்திகை பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் பண்றோம். அவர் ஒரு மனிதன் பிறந்து தன் வாழ்வில் என்னெல்லாம் இன்னல்கள், இடையூறுகள் அனைத்தும் சந்திக்கின்றானோ அது அனைத்தும் நான் சந்தித்து வென்றவனடா, அதனால் யாம் இருக்க பயமேன் என்று உரைத்தான். அசுரர்களை அழித்தார், அதற்காக படைக்கப்பட்டார் என்றால் என்னன்னா, எம்பெருமான் ஈசன் எல்லாருக்கும் பொதுவானவன், எல்லாருக்கும் சமம். இந்த உலகத்திலே அனைத்தும் அனைவருக்கும் பொதுவாக படைத்துவிட்டு மனித குலத்திற்காக மட்டும் தான் செவி சாய்த்தால் அது தவறு என்ற ஒரு நிலைப்பாட்டில தான் அவர் முருகப்பெருமான் அவதரித்து தேவர் குலத்தை காத்து. யார் தேவர்கள்? நாம் தான் தேவர்கள். தேவர்களை காப்பாற்றுவதற்காக நீ இரு அப்படின்னு சொல்லி அவர் படைக்கப்பட்டு, அந்த இயற்கை, இந்த மாயை என்பது யாரு, அந்த அரக்கன் என்பது யாருன்னா இயற்கை தான். இந்த மாயை வென்றவனடா, யாரும் மஞ்சாதீர்கள், இந்த இயற்கையை கண்டு யாரும் மஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன், என்னை வழிபடுபவர்களுக்கு இந்த இயற்கை தன் பலத்தை காட்டாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் உள்ளிருந்து ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கின்றார்.
இது வாழ்வில் ஒரு முக்கியமான பங்கு. ஒரு மனிதனுக்கும் தேவையான விஷயம். இப்போ அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, வாட் எவர் இட் இஸ், எது இருந்தாலும் அவர்களுக்கு அச்சத்தை கொடுப்பார்கள். ஐயோ, அங்க சண்டை நடக்குது, நீ போகாதடா, உள்ள போ. ஐயோ, இங்க பிரச்சனை, ஐயோ நீ அங்க ஓடாத, இங்க போகாத, பைக்ல போகாத, கார்ல போகாத, பஸ்ல போகாத, இங்க போனா இது வந்துடும், இதை சாப்பிடாத. எல்லாரும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் எதையும் சந்திக்கும் துணிவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க மறுக்கின்றார்கள். காரணம், இந்த சுகம் அவர்களை தடுக்கின்றது. இந்த சுகத்துக்கு ஏதோது ஒரு பங்கம் வந்து விடுமோ என்ற அச்சத்தில் எல்லோரும் தேவையற்ற பயத்தில், பீதியில் வாழ்க்கை ஓட்டம். அதனால் முருகப்பெருமான் பார்த்தார். அவரே அவதரித்து வளர்ந்து வாழ்க்கையில் என்ன இன்னல் இடையூறுகளையும் சந்தித்து இந்த இயற்கையும் வென்று காதல், திருமணம் அனைத்தும் சந்திக்கின்றார். இதன் வாயிலாக முருகப்பெருமானை வழிபட்டு நாம் சிவனை அடைய வேண்டும் என்பது கௌமாரர்களின் தீர்வு. இதுதான் கோட்பாடு. கௌமாரர்கள் முருகனை வழிபடுவார்கள், ஈசனை அடைய வேண்டும். அம்பாளை வழிபட்டு ஈசனை அடைய வேண்டும். விநாயகரை வழிபட்டு ஈசனை அடைய வேண்டும். இதுதான் வழக்கம். சைவர்கள் நேராக ஈசனை தொடர்ந்து வழிபட்டு ஈசனை அடைய வேண்டும். வைணவமும் அதுதான் சொல்கிறது. பரமாத்மா அப்படின்னு ஜீவாத்மான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அவங்க துவைதம் போயிடுறாங்க. நான் ஒன்று கடவுள் ஒன்று பிரிச்சு, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சாத்தியமில்லை, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோட்பாடை சொல்றாங்க. அவங்களும் பரமாத்மான்னு ஈசனை தான் குறிப்பிடுறாங்க. இது நீங்க நிறைய புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ராமர் இருக்கட்டும், விஷ்ணு இருக்கட்டும், கிருஷ்ணர் இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு இன்னல்னு இடையூறுன்னு வரும்போது அவங்க வழிபடுவது ஈசனை தான் வழிபட்டு அவர்கள் வாழ்வை வளம்படுத்திக் கொள்கின்றார்கள். இல்லை ஒரு தேவையோ அந்த இடத்தை எந்த காரியத்தை முயற்சிக்கின்றாரோ அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு அவர் பூஜை செய்து வெற்றி பெறுகின்றார். இப்போ கால பைரவர், லக்ஷ்மி, பார்வதி, அப்புறம் தட்சிணாமூர்த்தி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்கள் இருக்கின்றதுன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்குறீங்க. இது அனைத்தும் என்னன்னா, வாழ்வில ஒரு தருணத்திலும் ஒரு ஆற்றல்கள் தேவை. முழுமையாக சிவத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் துறவியாக இருந்தான், அவனுக்கு சரி. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே எல்லாத்தையும் வாழ்ந்தாக வேண்டும். ஒரு சாமானியன், அவனுக்கு ஞானம் தெரியாது, பக்தி தெரியாது, சிரத்தை தெரியாது, யோகம் தெரியாது, எதுவும் தெரியாத ஒரு பாமரன். அவனுக்கு தேவையெல்லாம் தன் சுகத்துக்கு பங்கம் வரக்கூடாது, தன் செல்வத்துக்கு பங்கம் வரக்கூடாது, தன் சொந்த பந்தங்களுக்கு பங்கம் வரக்கூடாது, வாழ்வில் வரும் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பதற்கும் இந்த சந்திப்புகளிலிருந்து நான் வென்று என் வாழ்வை முடிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா வாழ்க்கையிலே எல்லாமே வரும், எல்லாமே போகும். இது இயற்கையின் நீதி. இது கால நீதின்னு சொல்லலாம். என்ன வேணா செய்யலாம். ஏன்னா காலம் சக்கரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஏறிக்கிட்டே இருக்கவும் முடியாது, இறங்கிக்கிட்டே இருக்க முடியாது. கீழே இருந்து மேலே போகணும், மேல இருந்து கீழே வரணும். இது இயல்பு. இதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா மனிதன் பாவம் பலவீனமானவன், என்ன செய்வான்? எப்போதும் தான் தாழ்வையை சந்திக்க கூடாது, வாழ்வையை சந்திக்க வேண்டும் என்று ஒரு அற்ப மானிடன் ஏங்கிக் கொண்டே இருப்பான். கண்டதை பார்த்து அலைவான், இது அதுன்னுமான். அவன் அற்ப மானிடன், அவன் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு அற்ப சுகங்கள் எல்லாம் பெரிய கண்கொண்ட சுகம் போல் தெரியும். வாழ்வில் எத்தனையோ ஆனந்தங்கள், பரமானந்தங்கள் இருந்தாலும் அதை அடைய விரும்பாது மனம். ஏன்னா அற்ப சுகத்துக்கு அடிமையாகிவிட்டது. காசு, பணம், சொத்து, சுகம், புள்ள, குட்டி, சுகம், துக்கம், காமம், குரோதம். ஸோ இந்த உடம்புல எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆசா பாசங்கள் மட்டுமே உடம்பு ஃபுல்லா நிறைந்து இருக்கிறதுனால வாழ்விலே எதையும் தேட முடியக்கூடிய சந்தர்ப்பமோ பக்குவமோ கிடைப்பதில்லை. அதனால என்ன பண்றாங்க, பலவீனமாக இருக்கிறதுனால அந்தந்த தருணத்திலே அந்தந்த ஸ்தல புராணங்கள் இது மாதிரி. இப்போ இங்க வந்து லக்ஷ்மி தேவின் கதையை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து செல்வந்தர், லக்ஷ்மி பூஜை பண்ணா அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். இவங்களோட எண்ணங்கள், நோக்கங்கள், ஆசைகள் அந்த மாதிரி அந்த லக்ஷ்மி பூஜையை வந்து அவங்க
பின்பற்றி அதுக்கு ஒரு நெறிப்படுத்துறாங்க. அது சாஸ்திரம்ன்றாங்க. அந்த பூஜை செய்தா உன் வறுமை நீங்கும், செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வராங்க. இப்ப பார்வதி அம்பாள்னா ஈசனை அடைவதற்காக இருந்தவள் பார்வதி என்பது வேற. பார்வதி என்பது ஒரு முதல்ல நம்மளுக்கு ஒரு கோட்பாடு வேணும். மனித குலம் ஒரு நெறிக்குள்ள வரணும். ஒரு மதம்னா கடவுள் போல் கடவுள் இப்படிலாம் வாழ்ந்தாரு என்று சொன்னால் மக்கள் எல்லாரும் நம்புவார்கள் என்று இந்த புராணங்களும் இதிகாசங்களும் உருவாக்கப்பட்டன. இந்த புராணங்களும் இதிகாசங்களும் உருவாக்கப்பட்டது நிகழ்ந்தவையா நிகழவில்லையா என்பது இன்று வரை சர்ச்சை. அந்த ஆராய்ச்சியில் யாரும் தீர்வும் காணவில்லை. நம்பிக்கை இதெல்லாம் மத நம்பிக்கையின் மேல் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மையை அவரவர்கள் அனுபவத்திலே ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக சில விஷயங்கள் மத நல்லிணக்கத்தை நாம் பேணி காக்க வேண்டும். மத நம்பிக்கையை நாம் பேணி காக்க வேண்டும். உண்மையை பேசுகிறோம் என்பதற்காக அவநம்பிக்கை ஏற்படும்படி யாருக்கும் பேசிவிடக் கூடாது. அதனால இதெல்லாம் நமது நம்பிக்கைகள். கடவுள் இப்படி வாழ்ந்தார், அம்பாள், சிவன், 2 புத்திரர்கள் இப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த முறை, அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் வருகின்றன, எதிரிகள் வருகின்றார்கள், எதிர்ப்புகள் வருகின்றன, காலம் அவர்களையும் காலபேதமைக்கு ஆளாகிறார்கள். அதையெல்லாம் எப்படி கடந்து வந்தார்கள்? அந்த சமயத்தில் அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி கையாண்டார்கள்? வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை கலாச்சாரமாக, கலாச்சாரம்னா பழக்க வழக்கமாக நமக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா இந்த மனம்ன்ற ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடிப்படையின் ஆதாரமாக இருக்கணும். இல்லைன்னா மனம் இயல்பாகவே வன்மையாகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டு உடையது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் வன்மையாகும் மனம். ஏன்னா இது கோள்கள், கிரகங்கள், திசைகள்னு நிறைய இருக்கு. அதனால அது இப்படிதான் இருக்கும். இந்த மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த ஆழமான நம்பிக்கை எப்படின்னா, சிவபெருமான் இங்க இப்படிதான் இருந்தார், இப்படிதான் வளர்ந்தார், இப்படிதான் வாழ்ந்தார், பார்வதி இப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க, முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி விநாயகர்னு எல்லாத்துக்கும் ஒரு பண்பாட்டை, ஒரு பழக்க வழக்கத்தை, கலாச்சாரத்தை, மேம்பாட்டை உருவாக்கி இந்து மதத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும். உங்க வாழ்வில் வர ஏற்றத்தாழ்வுகள், இன்னல், இடையூறுகள், தோல்விகள், விருப்புகள், வெறுப்புகள், ஆசைகள், பாசங்கள், நேசங்கள், சுகங்கள், துக்கங்கள், காமங்கள், குரோதங்கள் அனைத்தும் இயல்பு. இது எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிதான் ஒரு கடவுளுக்கும் இந்த இடத்துல இந்த சிறப்பை கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா லட்சுமி, இப்போ வறுமையில் இருப்பவனுக்கு லட்சுமியின் மேல் பற்று வரும், பக்தி வரும். அது இயல்பு. ஏன்னா அவனுக்கு பணம் தேவை அதிகமா இருக்கு. அதுக்கு வறுமை மட்டும் காரணம் இருக்காது, ஆசையும் காரணமா இருக்கும். ஸோ அந்த ஆசைக்காக அவன் என்னென்னமோ ஓடுவான், ஏதோ பண்ணுவான். அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆற்றல்களாக இருக்கு. இந்த மனம் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ கடவுள் இருக்கார், முருகப்பெருமானே இருக்கார். நீங்க என்ன, நான் கூட சும்மா அப்பப்போ இந்த லோகன் சொல்லி ஒருத்தன் கார்ட்டூன் மாதிரி பண்ணி போடுவான் முருகப்பெருமானை வச்சு. நான் கூட அப்பப்போ போடுவேன், பார்த்துட்டேன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்து குரூப்ல. அதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் அருள் பாவிப்பார், ஆற்றலை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், முக்தியையும் கொடுப்பார். ஆனால் எல்லாத்தையும் நேர்மறையாக நேர் நிலையிலிருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்வார். இப்போ இது முருகப்பெருமானோட தன்மை. இது முருகப்பெருமான் உண்மை, நேர்மை, நம்பிக்கை, இந்த மாதிரி எல்லாம் விஷயம் வந்தா வாழ்வில் நிறைய விஷயங்கள் வரும். பலம் வரும், வீரம் வரும், தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், ஒழுக்கம் வரும், பண்பு வரும், எல்லாமே வரும். ஆனால் பணம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க எழும். கண்டிப்பா உன் முயற்சிக்கான வெற்றி நிச்சயம் இருக்கும். நீ எத்தனை தூரம் இருக்கியோ, உழைக்கின்றியோ அதற்கான ஊதியம் கிடைக்கும். இது தர்மம்.
இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சாதுரியம் சாமர்த்தியம்லாம் வரும்போது முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்? கண்மூடி சம்போ மகாதேவான்பர். ஏன்னா அதை அவரால் அனுமதிக்க முடியாது. அவர் தன்மை அதுவல்ல. சரி, முருகப்பெருமான் நிராகரித்து விட்டார். நாம் ஈசனை அடைவோம். உடனே ஈசன் சென்றால் சம்போ மகாதேவா, கட்டிய கோமணமும் பாரம் என்றும் கருதும் என்னிடத்தில் காசு பணம் கேட்கின்றாயடா அப்படின்னு அவரு ஒரு தத்துவம் சொல்வார். அதனால அவரும் நான் சதா யோகி, நானும் ஒரு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்பவன் நான், என்னிடம் போய் இதை கேட்கின்றாயே, ஆசையை கேட்கின்றாய், காசு கேட்கின்றாய், சொத்து கேட்கின்றாய், சுகம் கேட்கின்றாய். அவரு ஓம் நம சிவாயன்னு கண்ணு மூடிடுவார். விநாயகர் பெருமான் கிட்டே வராங்க. பா, என்னால உன்னை இருள் சூழ்ந்தா அந்த இருளை நீக்கி உனக்கு அருள் கிடைக்கும்படி என்னால செய்ய முடியும். உன்னை இருள் செய்ய சேராவண்ணம் என்னால் காப்பாற்ற முடியும். இவ்வளவுதான் என்னால முடியும் அப்பா. உன்னை சந்தோஷமாக என்னை பார்த்தாலே உன் மகம் மலர்ச்சியாக என் உருவமும் என் தோற்றமும் என்னை முன் வைத்திருக்கும் பலகாரங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி உண்டாகும் உனக்கு. இதுதான் என்னால் செய்ய முடியும், புரிந்து கொள் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே என்னப்பா இது, அம்பாள் கிட்ட போறாங்க பார்வதி. ஏமா, நானே ஈஸ்வரனை நம்பி உட்கார்ந்துருக்கேன். அவர் அன்பை அடைய வேண்டும், அவர் அன்பை பெறணும். அவர் அன்பை பெறுவதுதான் என் வாழ்வின் பொருளையே. ஒரு ஒரு ஆத்தங்கரையிலையும், ஒரு ஒரு குளத்திலையும், ஒரு ஒரு காட்டுலயும், ஒரு ஒரு மேட்லயும் நான் தவறுகிறேன். என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறீங்களே, நானே அவர் அன்பு கிடைக்காதா, அருள் கிடைக்காதா, அவர் சம பாதி நான் அடையணும்னு நான் தவறு இருக்கேன். என்கிட்ட இந்த பொருள் பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி? உங்களுக்கு வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கான தகுதிகள் அனைத்தும் ஒரு பெண்மையை போற்றும்படி உதாரணையாக நான் இருக்கின்றேன். எனக்குள் இருக்கும் பெண்மையின் மதிப்பை ஏற்று நீங்களும் மதிப்புடன் வாழுங்கள் என்று பெண்மையை போற்றும் அளவிற்கு பார்வதி தேவி அவதாரம் இருக்கிறது. விஷ்ணு அவர் தன்னை தேவர்கள் என்றே குறிப்பிடுகின்றார். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் மனித குலமாக பிறந்து வளர்ந்து அந்த மனித குலத்தில் ஏற்படுகின்ற விஷயங்கள், இன்னல், இடையூறுகள் சொல்லி அதெல்லாம் சந்திச்சு ஒரு சாதுரியம், சாமர்த்தியம், வெற்றிப்பட சூட்சமும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புத்தி கூர்மையாக அவர் கதை சொல்கின்றது. அவர் இப்படி வாழும்போது இந்த உடல் இருக்கு, இந்த உடல் இருக்குன்னா இதுக்கு சொந்தம் இருக்கு, இந்த உடலுக்கு தேவையான சுகங்கள் அவசியமாகப்படுறதுனால அவரவர்கள் பிராப்தம், பாவம், புண்ணியம் அது அதன் வாயிலாக நிர்ணயிக்கப்படுகின்றது விதி. இதையெல்லாம் விதி என்று சொல்கின்றார்கள். நாம் முன்னே சொல்ல 4 உயிர்களுக்குள்ளேயும் விதி வரவில்லை, ஆனால் இங்கே விதி வந்து விட்டது. விதி என்றால் என்ன? நீ நல்லது இருந்தாலும் உனக்கு விதி, கெட்டது இருந்தாலும் விதின்னு சொல்லிட்டு நீ போற மாதிரி ஒரு நோக்கங்கள். இந்த விதியை மாற்றி அமைக்க முடியாது என்பது அவர்கள் வாதம். நம் இடத்தில் மாற்றி அமைக்க முடியும் என்பது நமது வாதம். சைவர்கள், அத்வைதர்கள் அகம் பிரம்மாஸ்மி, என்னை மாயையோ, மோகமோ, சஞ்சலமோ, சபலமோ, காமமோ, குரோதமோ, வெறுப்போ, ஆசையோ, பாசமோ எதுவும் எங்களை இயக்காது. காலமோ இயற்கையோ எங்களை ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் ஈசனின் தன்மையை கொண்டவர்கள். அன்பு, கருணை, இரக்கம், பரிவுபகாரம் என்ற 5 தொழில் புரியும் எங்களது ஈசனை வணங்கி நிற்பவர்களுக்கு எங்களிடத்திலும் அந்த 5 தொழில் செயல்படுகின்றன. அதனால் எங்களுக்கு இது அது என்பதெல்லாம் கிடையாது. அது ஈசன், அவ்வளவுதான் அப்படின்றது ஒரு நிலை. இது அத்வைத சித்தாந்தம். இங்க எல்லாமே சித்தாந்தம் என்றால் அறிவுபூர்வமான வழிபாட்டு முறைகள். இங்க மூட நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ எல்லளவும் கிடையாது. அதனால்தான் பாருங்க, நம்ம இப்ப சத்சங்க நிறுத்தி அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் ஆராய்கின்றோம், ஒன்று விடாமல். ஒவ்வொரு திசைகள், ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொரு காரியங்கள் அனைத்தும் அறிகிறோம் என்றால் இது அறிவுபூர்வமான அத்வைத சித்தாந்தம். அத்வைதம்னு சித்தாந்தம், அறிவுபூர்வமான வழிபாடு. வெறும் ஆசைக்கோ, பாசத்துக்கோ, சுகத்துக்கோ அடிமை, எனக்கு இதை கூட, அதை கூட, அப்படி கூட, இப்படி கூட, இப்ப கூட, நாளை கூட, நேற்று கூட, இன்னைக்கு கூட, நாளன்னைக்கு கூட,
என் பிள்ளைக்கு கூட, என் பேத்திக்கு கூட, என் பேரனு கூட, என் மச்சான கூடன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இது ஒரு நம்பிக்கை மனசுல, இந்த சுகத்துக்கோ ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி. இந்த கும்பலோட கோவிந்தா போட்டுட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தப்புன்னு சொல்ல வரல. அது அவங்களோட நம்பிக்கை. நம்ம அவங்க நம்பிக்கையை தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நம்மளோட சிறப்பு அம்சத்தை பத்தி நாம் பேசும்போது இதை பத்தி நாம் உதாரணத்துக்கு எடுக்கிறோமே தவிர அவங்களை நம்ம தாழ்த்தியோ உயர்த்தியோ இல்லை. நம்மளை உயர்த்தி கொண்டு அவங்களை தாழ்த்த வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல. ஆனா அதே சமயத்தில் உதாரணத்தை சொல்லிதான் ஆகணும். அவங்க எல்லாம் சுகவாசிகள். நீங்க பார்த்திருப்பீங்க, விஷ்ணுன்னா எப்போதும் ஒரு பாம்பு மேல படுத்துட்டு மனைவி கால் அமைக்கின்னு இருப்பார். அவர் ஒய்யாரமா படுத்துட்டு இருப்பார். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்தன் ஏதோ ஒரு அவதிப்படுவான். அப்ப அந்த அம்மா லட்சுமி சொல்லுவாங்க, பாருங்க உங்க பக்தன் இப்படி அவஸ்தைப்படுகிறான், அது விதியின் பயன், அவன் இதை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸ்டா அதை பார்த்துட்டு இருப்பார். இதே பாத்தீங்கன்னா அத்வைத சித்தாந்தத்திலே சிவபெருமானுக்கு ஒரு புராணம் காட்டுவாங்க. ஒரு பக்தன் இருப்பான். இன்ன வரைக்கும் நீங்க சிவபுராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இதிகாச கதைகள் சிவனை நோக்கி பாத்தீங்கன்னா, பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் எதற்கிட அதிக நேரம் சண்டை வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தன் பக்தருக்காக என்னை விட்டு ஓடுகின்றார் என்பதற்காக தான் சண்டையே வரும். தன் பக்தனை கொன்னென்றால் உடனே தியானத்தில் இருப்பார், கண் விழிப்பார். தன் பக்தனுக்கு ஏதோ சிரமம் உடனே அங்கிருந்து அலறி அடிச்சு கொண்டு ஓடி வருவார் சிவபெருமான். உடனே நில்லுங்கள், நான் இருக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்வாள் பார்வதி, ஆனால் என் பக்தன் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வந்துடுவார். முடிச்சு விட்டு அந்த பக்தனை காப்பாற்றி விட்டு திரும்பி செல்வார். பாரிதேவி கோவப்படுவாள். இதுதான் சர்ச்சையாக நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இது இது சிறப்பா, இது சிறப்பான்லாம் கேட்காதீங்க. இது சிறப்புன்றதுக்காக சொல்ல வரல. அறிந்த உண்மைகள் பத்தி எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், அவ்வளவுதான். இதுவும் நானும் எல்லா இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் படித்ததில்லை, அனுபவத்துல பார்த்ததுதான். ஒரு ஒரு ஸ்தலங்கள் போகும்போதும் அங்க இருக்கிற ஸ்தல புராணங்களை வைத்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தான். அது அவங்க இப்ப நம்ம ஏன்னா இந்த விதி என்பதில் நமக்கு உட்படல, கோட்பாடு இல்லைன்னு சொல்றதுனால சொல்றேன். நமக்கு விதி என்று எது சொல்றோம்னா, எது ஒன்று மாறாதோ அது விதி. பிறப்பு இறப்பு விதி, பகல் இரவு விதி, இதெல்லாம் மாறாது. விதினா மாறக்கூடாது. அவங்க இந்த வாழ்க்கையில் வரும் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இந்த தலையெழுத்து அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களோட இதுன்னு சொல்லிட்டு நாம அதுல இருந்து கொஞ்சம் சைவ சித்தாந்தங்கள் வேறுபடுகின்றன. அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் ஆய்ந்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு, தோல்வி, வெற்றி, இன்னல், இடையூறு, பிரிவு, சோகம், நஷ்டம், லாபம் எல்லாம் இயல்பு. ஆனா அனைத்தும் சுழண்டு கொண்டுட்டு இருக்கின்றன. ஒரே நேர்கோட்டில் நிற்க எங்குமே இடமில்லை. அப்போதுதான் அந்த நேர்கோட்டான ஈசனை வணங்கி நின்றால் எந்த பேதையும் நம்மளை அணுகாது அப்படின்னு சொல்றது சைவ சித்தாந்தம். குரு வழிபாட்டுல இருக்கிறவனுக்கு கால பேதமே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரமும் குரு தன் கவனத்தை எப்போதும் ஈசனோட இணைத்து வைத்திருப்பார். அதனால் காலம் அவரை மாற்ற முடியாவிட்டால் குரு வழிபாட்டில் இருப்பவனுக்கு கால பேதமையும் கிடையாது. எல்லா நாட்களும் நல்ல நாட்கள், எல்லா நேரமும் நல்ல நேரம். ஏன்னா அவர்கள் 24 மணி நேரம் ஒரே நேர்கோட்டான ஈசனை வணங்கி நிற்கின்றார்கள். அதனுடைய இணைந்து இருக்கிறார்கள் தன் வாழ்விலே. அதனால் அவங்களை எந்த இதுவும் இயக்கவில்லை. குறிப்பாக மாயையோ மோகமோ எந்த ஒரு விஷயமும், இயற்கையோ காலமோ எதுவும் இயக்காமல் இருக்கின்றது. அவங்களை இயக்குவது ஈசன் ஒருவனாகவே இருக்கின்றார். சிவனடியார்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னை இயக்கும் சக்தி எங்கள் ஈசன் ஒருவனுக்கே ஒன்று, வேற யாருக்கும் இல்லை என்று. இது நான் சொல்வேன். அது சிவனடியார், நானும் அப்படிதானே. அதனால என்னையும் அப்படியே குறிப்பிட்டு அதை சொல்றேன். இது மற்றவங்க சொன்னாங்களான்னு என்ன கேட்காதீங்க. நான் சொல்லுவது இது என்னுடைய வழக்கம். கேள்விப்பட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வேற இடத்தா சொல்லப்பட்டிருக்கின்றதாலும் எனக்கு தெரியாது. நான் சொல்வேன், என்னை இயக்கும் சக்தி எனது ஈசன் ஒருவனுக்கே உண்டு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்னை இயக்குவது ஈசன் தான். அந்த ஜீவாத்மாவிலிருந்து செயல்படும்.
அப்படி நம்ம சித்தாந்தங்கள் அறிவுபூர்வமாக காரணம் அறிந்து காரியப்பட்டு கொண்டு இருக்கும் போது நம்மளுக்கு அறியாமை என்பது அல்ல, இருள் என்பதல்ல, அருள் மட்டுமே நாமாக இருக்கின்றோம். அருளோடு இணைந்து வாழும்போது நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாகிய சிவபெருமான் நம்மளை இயக்கும் போது நம்ம வாழ்வில் இந்த மாதிரி வேதமைகளுக்கு ஆளாகாமல் வாழ்க்கை வளமுடனும் செல்வ செழிப்புடனும் சீரும் சிறப்புடனும் அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் தெளிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் ஒழுக்கத்துடனும் பண்புடனும் சீருடனும் சிறப்புடன் வாழ்வோம். இது கிட்டும். இதில் அதிகப்படியான ஆசைகள், ஆடம்பரங்கள், பகட்டுகள், நான் அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து வைக்கிறேன், 3 ஜென்மத்துக்கு தலைவனுக்கு சேர்த்து வைக்கிறேன், என் பேரனுக்கு சேர்த்து வைக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கடினமான பாதையாக தெரியும். உண்மையாக, நேர்மையாக, அமைதியாக, ஆனந்தமாக கிடைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பவர்களுக்கு இதுக்கு மிக சிறந்த மார்க்கம். இப்படி அப்படி இப்படின்னு கனவு உலகத்திலேயோ கற்பனை உலகத்திலேயோ நாளைய பத்தி மட்டுமே சிந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். ஏன்னா இங்க சுகத்தை தவிர்க்கும்படியான சூழ்நிலைகள் தான் அதிகம் இருக்கின்றது. சுகத்தை போற்றும்படியான சூழ்நிலைகள் குறைவாக இருக்கிறது. இதே நீங்க வைணவத்துல பாத்தீங்கன்னா சுகத்தை போற்றும்படியான விஷயங்கள் மட்டுமே நிறைய இருக்கின்றன. சுகத்தை தவிர்க்கும்படியான நிலைப்பாடுகள் குறைவாகவே இருக்கின்றன. இப்போ இதெல்லாம் வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்வில் அந்தந்த தருணத்திலே அந்தந்த நிலை தேவைப்படுகின்றது. அப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால் ஒரு மதத்தை உருவாக்கினார்கள், இந்து மதம். இந்த இந்து மதம் ஆரிய கலாச்சாரங்கள் வந்த பிறகுதான் உருவாகினது இந்த இந்து மதம் ஆகிற்று. இந்த இந்து மதத்தில் என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்து மதம் என்றால் ஒற்றுமை. இந்து மதத்துக்குள் சென்றால் நான் சைவன், வைணவன், கௌமாரன், சக்தியாரம், கணபதியாரம் என்று பிரிவார்கள். அவரவர்கள் ஒரு கடவுளை முழு முதற் கடவுளாக நம்பிக்கொண்டு அவரவர்கள் தன் வாழ்வில் கடந்து செல்வார்கள், தன் வாழ்க்கையை வாழ்வார்கள். அவரவர்கள் மன அமைப்பு, அந்த நட்சத்திரம், ராசியின் வாயிலாக அவங்க குணாதிசயங்கள் இப்படி அமைக்கப்படுகின்றன. அதனால வாழ்வில் ஒரு ஆற்றல்கள் ஒரு தருணத்திலே இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், உங்க வாழ்க்கையில் உங்களை இயக்குவது யார்? இப்போ கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், சொல்லுவான் காசு இயக்குது, நகை நட்டு இயக்குது, சொத்து பத்து இயக்குது, சுகம் இயக்குது, இந்த மாதிரி சொல்லுவான். அறியாமைக்கு உட்பட்ட அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணால தெரிஞ்சதும் காதால கேட்டது மட்டும்தான் நானும் நம்பும் போது அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ 10 லட்சம் தான் என் வாழ்க்கை பாதுகாப்பு, 10 ஏக்கர் நிலம் இருந்தா என் வாழ்க்கை பாதுகாப்பு, 10 கோடி பணம் இருந்தா என் வாழ்க்கை பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்திலே நம்புவாங்க. அது ஒரு நம்பிக்கையா போயிட்டு இருக்கு. ஆனா அது வச்சிருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு பார்த்தாலும் அந்த உண்மையை ஒத்துக்கொள்ள மனம் இருக்காது. ஏன்னா அது ஒத்துக்கிட்டா இவங்களுக்கு பயம் வந்துடும். அதனால ஒத்துக்க மாட்டாங்க. இது அதுதான் அப்படிதான்பா அப்படின்ட்டு எதுவுமே தனக்கு இல்லை, அது மற்றவங்களுக்கும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பலன் அளிச்சதா பலன் அளிக்கலையான்றதெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்ல. ஆனா வாழ்க்கைக்கு பணம் தேவை, ரொம்ப முக்கியம். நம்ம சைவ நெறியிலே உழைத்தித்தான் உண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள் எல்லாம் கூட வேலை செஞ்சிருக்காங்க, வியாபாரம் செஞ்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. தேடுவோம், இறை தேடுவோம். அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு கண்ணில் இதை செய்யும்
இந்த மனம் எப்படி இயங்குதுன்னா யாருக்கும் தெரியாது. அறிவு எப்படி இயங்குதுன்னா யாருக்கும் தெரியாது. இந்த சுயநலம் எப்படி உருவாச்சு தெரியாது. இந்த தன்னலம் எங்க இருக்குது தெரியாது. இந்த ஆன்மா எங்க இருக்குது தெரியாது. ஆனா மனம் கடவுளை நம்புது. எது சொல்லும் நம்புது. ஒவ்வொருவர்கள் மதத்துல ஒருவர்கள் நம்புறாங்க. நம்பிக்கை பிறக்கின்றது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வளம் சேர்க்குது, உள்ளே பலம் சேர்க்கின்றது. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, 10 கோடி பணம் இருக்கு, 10 வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, 100 சவரம் நகை இருக்கு. ஆனா கடவுளை வணங்கும் போது கிடைக்கின்ற நம்பிக்கை அதுல அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கும் கடவுள்கிட்ட தான் கேட்பாங்க. அது அதிகமா வேணும்ன்றதும் கடவுள்கிட்ட தான் கேட்பாங்க. அதை 100 ஆக்கணும்னு இருந்ததும் கடவுள்கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இருக்கும்போது பிறக்காத நம்பிக்கை அவங்களுக்கு கடவுளை வணங்கும் போது ஒரு நம்பிக்கை உள்ளே பிறக்குது பாருங்க. அதுதான். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எவனால வாழ முடியுதா? வாழ முடியும். எல்லாம் இருக்கு, நம்ம பாட்டு வாழ வேண்டியதானே. ஏன் முடியல? அதான் விஷயம். அந்த இறை சிந்தனை தூண்டப்படுகின்றது. உலகத்திலே தர்மமும் நீதியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இறை சிந்தனை அவசியமாக்கப்படுகின்றது. இது எல்லா மதமும் ஒன்றுதான். எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. எல்லாரும் எங்க போய் சேர போறாங்க? எல்லாரும் கடவுள்கிட்ட தான் போய் சேரணும்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் சொல்லு. அது அவரவர்கள் சுற்றுப்புற சூழல், பழக்க வழக்கங்களை வச்சு, மொழிகளை வைத்து அவங்கவங்கள் அனுபவத்தை சொல்லி அவரவர்கள் வந்தாங்க. அது சில மதங்களாக பின்பற்றப்பட்டன. அப்படிதான். நமக்கு இத்தனை தெய்வங்கள், இத்தனை வழிபாட்டு முறைகள், இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை சம்பிரதாயங்கள், இத்தனை சடங்குகள்னு சொல்லி எல்லாரும் குழம்புறதாக சொல்றாங்க. இதுல குழப்பத்துக்கு ஒண்ணுமே இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இந்த பறந்து விரிந்த உலகத்திலே அனைத்தும் பொதுவாக படைத்திருக்கின்றேன் நான். இந்த உலகத்திலே எந்தெந்த தருணத்திலே எந்தெந்த சூழ்நிலையில் எது உனக்கு தேவையோ அனைத்தும் கிடைக்கும்படி நான் வழி செய்திருக்கின்றேன். நீ மாய, மோகம், மயக்கம், சஞ்சலம், சபலம், காமம், குரோதத்தில் அகப்பட்டு கொண்டு வழி தெரியாம தத்தளித்து கொண்டிருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இந்த பூஜையை செய். இதை செய்து உன் கவனத்தை சீராக்கி இது எங்கே இருக்குது என்று அறிந்து பெற்று உன் வாழ்வை வாழ்ந்து கொள். அப்போது இந்த பூஜையை எப்படி செய்யணும், எங்க போய் செய்யணும், யார்கிட்ட போய் செய்யணும் தெரியல. அப்போ பார்த்தாங்க ஒரு தெய்வத்தின் தன்மையை, ஒரு தெய்வத்தை உருவமாக வழிபடு. குறிப்பாக இப்போ ஒரு கால பைரவர். இப்ப இந்த காலம் என்னன்னா உனக்கு மாற்றத்துக்கு உட்பட்டது காலம். ஆனா நீயோ சதா என்ன பண்ற, ஒரே விஷயம். காலைல எழுந்தோடனே பொண்டாட்டியை கொஞ்சணும், காப்பி குடிக்கணும், புள்ளைய கொஞ்சணும், திரும்பி அதை உண்ணணும், திரும்ப அப்படியே ரொட்டீன் ஒரே செயலை செய்து செய்து உனக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே பழக்க வழக்கத்துக்கு அடிமை ஆகிடுறான். ஸோ அவனுக்கு எந்தெந்த தருணத்திலே எது எது தேவையோ அந்தந்த தருணத்திலே அதாவது எடுக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விட்டான். இப்போ காலபேதமைக்கு ஆளாகி விட்டான். ஏன்னா காலபேதமை எப்படி ஆச்சு, இவன் அந்தந்த தருணத்திலே எதை செய்யணுமோ அதை மறந்து விட்டான், தவறி விட்டான், வெறும் சுகபோக வாழ்வுக்கே அடிமையாகி விட்டான். அதனால என்ன பண்றான், காலபேதமைக்கு ஆளாயிடுச்சு. இப்போ இவனுக்கு என்ன பண்ண முடியும், வாழ்ந்தாகணும். அடுத்த கட்டம் இவனும் ஒரே செயலை செய்து மூடனாகி அடிமையாகி அடுத்த கட்டுக்கு வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் முட்டாகி விட்டது. முட்டு கட்டி கொண்டு இப்படியே நகர முடியவில்லை, அப்படியே நகர முடியவில்லை, ஏறவும் முடியவில்லை, இறங்கவும் முடியவில்லை, இப்படியும் திரும்ப முடியவில்லை, அப்படியும் திரும்ப முடியவில்லை. ஆனால் இந்த உடலின் கட்டமைப்போ சுரண்டு கொண்டே இருக்க வேண்டும், அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இவன் ஒரே சிந்தனைகள் இருப்பதனால என்ன ஆகுதுன்னா, இவன் சுயநலத்தினால் இந்த உடலின் கட்டமைப்பை இருக்க பிடிக்கின்றான், அசைவுகளை நிறுத்த பார்க்கின்றான். காலமும் சுழற்சியும் இதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உண்மையை அறிந்திருந்தாலும் சுயநலம் இந்த மாதிரி விஷயங்கள்னால அதை இருக்கப்படும் போது அவன் கட்டமைப்புக்குள் செல்ல ஒரு கால பாதிமையின் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் போகும்போது துன்பத்துக்கு ஆளாகின்றான். உடல் நலம் கெடுக்கின்றது, மனநலம் கெடுக்கின்றது. இப்படி
கெட்டுவிட்டது. இதை சீர் செய்து கொள்ள எனக்கு யோகம் தெரியாது, தவம் தெரியாது, தியானம் தெரியாது, மந்திரம் தெரியாது, ஜபம் தெரியாது, பூஜை தெரியாது, புனஸ்காரம் தெரியாது, எதுவும் தெரியாது. பொண்டாட்டி சிரித்தால் நான் சிரிப்பேன், பொண்டாட்டி அழுதால் நான் அழுவேன். இதுதான் என் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு வந்து நன்மை நடக்கணும். அப்போ காலபைரவர்கிட்ட போய் ஒரு பூஜை பண்ணி அந்த மணியில ஒலி டங்குன்னு அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அங்க மணி இருக்கும் காலபைரவர்கிட்ட. அதை அடிச்சோம்னா அந்த சத்தம் உன் உள் உணர்வுகளை மாற்றத்தை கொடுத்து அந்த இயல்பான மாற்றத்துக்கு உன்னை கொண்டு போகும். இந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அந்தந்த தெய்வத்தை அந்தந்த தருணத்திலே வழிபட்டால் அந்தந்த பலன் கிடைக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் சுகபோகிகள். சதா தன் சுகத்தை மட்டுமே சிந்திக்க தெரிந்தவர்கள், தன்னை மட்டுமே சிந்திக்க தெரிந்தவர்கள். இந்த உடல் முழுக்கும் ஆசா பாசம் என்று மட்டுமே பழகி கொண்டவர்கள். இந்த ஆசா பாசம் நல்லா இருக்கணும்ன்றது ஒரு நோக்கத்தை தவிர நமக்குள்ள இருக்கும் ஜீவனை அறியணும், ஜீவாத்மா அறியணும், கடவுளை அறியணும், அந்த தன்மைகளை வளர்க்கணும், அதெல்லாம் அவர்களுக்கு இல்லை. கடவுள் பார்த்தா எனக்கு தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் மட்டும்தான் கடவுள். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம், ஆசைகளுக்கு கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம், வாழ்றதுக்கு கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம். இப்படிதான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி கடவுளோட நமக்கு இப்படிலாம் இருக்கு, நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, நம்மளோட மதத்துக்கு நம்ம இந்த விஷயங்கள் செய்யணும், நம்மளோட கோட்பாடுகளுக்கு இதை நம்ம கடைபிடிக்கணும், நம்மளோட வளர்க்கணும், வளர்க்கணும், குடும்பத்தை பின்பற்றணும்னா உண்மையா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. கடவுள் மேல் பக்தி கூட இல்லை. வெறும் அற்ப சுகத்துக்கே அடிமையாக்கி கொண்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த உடல் சுகத்து மேல் பெரும் அடிமையாகிறாங்க. இந்த உடல் தான் நான் நம்புறாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இரு கோட்பாடுகள் வருகின்றன. உடல் நான் சொல்லும் போது ஆண்மகன் மனதை வைத்து இந்த உடலை இயக்குகின்றான், பெண்ணும் உடலை வைத்து மனதை இயக்குகின்றான். இதனால மாற்று கருத்துக்கள் வேற்றுமைகள் வருகின்றன, ஒற்றுமை வரமாட்டேங்கின்றது. காரணம் இதனால் அன்பு பிறக்க முடியவில்லை. ஏன்னா இந்த தொடர்பும் அந்த தொடர்பும் வேறு வேறு கோட்டில் இருக்கின்றன. ஒன்று தாழ்வில் இருக்கின்றது, ஒன்று உயர்வில் இருக்கின்றது. இந்த இரண்டும் சம கோட்டுக்கு வர வேண்டும் என்றால் அன்பும் ஒன்ற இணைப்பு தான் தேவைப்படுகின்றது. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்கிறது. அதனால எல்லாரும் நீ நான் எனது உனது என்ற கோட்பாடுக்குள் சென்று வாழ்க்கை போராட்டமாகின்றது. இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்தந்த தேரணத்துல, அந்தந்த தருணத்திலே, அந்தந்த காலகட்டத்திலே, அந்தந்த வயதிலே, அந்தந்த தேவைகளை பூர்த்தி செய்ய அந்தந்த தெய்வங்களை வழிபடுவதற்காக அதற்கு ஒரு உருவம் கொடுத்து, அதற்கு ஒரு தன்மை கொடுத்து, இதை நீ வழிபட்டால் இதை நீ அடையலாம் அப்படின்னு சொல்லி மனிதன் வாழ்விலே இருக்கக்கூடிய என்ன மிஞ்சி போன ஒரு 5-6 விஷயம் தான் இருக்கும். ஆனா உலகம் ரொம்ப பெருசு, வாழ்க்கை ரொம்ப பெருசுன்னு எல்லாரும் கனவு காணுவாங்க. ஒண்ணுமே கிடையாது. உன் வாழ்க்கையை நீ சுருக்கி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கணும்? பிறகுறான், வளர்றான், படிக்கிறான், கல்யாணம் பண்றான், புள்ள பெத்துக்கிறான், அப்புறம் அதை படிக்க வைக்கிறான், அதை வளர்க்குறான், அது பெருசு. இதுல என்னன்னா கனவு வந்து பெருசா இருக்கு. நான் வந்து 10 ரூபா சம்பாதிச்சேன், என் புள்ள 100 ரூபா சம்பாதிக்கணும். அது இயல்பாவே பரிணாம வளர்ச்சியிலே அது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அன்னைக்கு உன் 10 ரூபாய் போதுமானது, இன்னைக்கு 100 ரூபாய் போதுமானது. ஆனா இவன் 100 ரூபாய் தான் கனவு காண்டிருப்பான். அவன் 100 ரூபாய் அடையும் போது அவனுக்கு அது 100 ரூபாய் சிறுசா தெரியும். ஐயோ அதுக்குள்ள 1,00,000த்துக்கு போயிடும். உடனே அதற்கு ஒரு கனவு, கற்பனை. இல்ல இந்த தேவைகள் பத்தி புரியாம ஆசைகள் மேல் பின்தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மாறுபடும் போது, வேற்றுமைகள் எல்லாம் அதிகமாகும் போது இன்னல்களும் அதிகமாகின்றன.
இந்த உடல் என்று நான் நம்பவும் முடியல, இந்த உடல் தான் நானுன்னு நம்பாம இருக்கவும் முடியல. சரி, இந்த உடல் தான் நானுன்னு நம்பும்போது நன்மையா இருக்கிற மாரி தெரியுது. அதனால அத நம்ப ஆரம்பிச்சுடுறோம். இந்த உடலுக்கு என்ன தேவை? உடல் மேல அக்கறை. நான் ஜிம்முக்கு போணும், நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், ஷேவ் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், பாடி ஃபிட்டா வச்சுக்கணும், எக்சர்சைஸ் பண்ணணும். அப்புறம் உடலுக்கு நல்ல சாப்பாடு, ஹைஜீனிக் ஃபுட்ஸ் குடுக்கணும் உடலுக்கு. அ அப்புறம் இந்த மாரி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா எல்லாம் பண்றாங்க. ஒரு பெண்ண எடுத்துக்கிட்டா, அந்த பொண்ணு தன்னை அழகுபடுத்துறது தான் தன் வாழ்வின் முக்கியம். அவ புற தோற்றத்த ஏதேதோ பண்ணி அழகுபடுத்தி, அவங்களும் ஜிம் பண்ணி, ஸ்டிக் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி, என்னென்னமோ பண்ணி தன்னை அழகு காமிச்சுக்கிட்டே இருக்கணும், அழகா இருக்கணுன்றது தான் அவங்களோட கான்ஃபிடென்ட்டா இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த உடம்பு தான் நான். இவங்க 2 பேரும் உடம்பு தான் நான் நம்ப வேண்டிய கட்டாயத்துல வாழ்க்கைய அமைஞ்சுட்டுருது. அதனால இந்த உடம்புக்கு தேவையான சாப்பாட தேடுறாங்க. அப்புறம் இந்த உடம்புக்கு தேவையான சுகத்த தேடுறாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து போயிடுறாங்க. ஆனா இது அல்லடா வாழ்க்கை. இது ஒரு அங்கம். வாழ்க்கையில் ஒரு அங்கம் இது. உன் வாழ்க்கை என்பதே வேறு அப்படின்றது சொல்றாரு இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல. இது ஒரு அங்கம். இது வாழ்க்கையிலே அந்தந்த தருணத்திலே வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுவே நீயாக போகக்கூடாது என்பதை தான் இதிகாசங்களும், புராணங்களும் உபதேசிக்கின்றன. அதனால் பட்ட துன்பங்களைப் பற்றியும், அதன் தவிர்த்து இறைவனை வழிபட்டு நிற்கும்போது பெற்ற நன்மைகளைப் பற்றியும் சொல்கின்றன. அப்போது ஒரு ஒரு அந்தந்த துன்பப்பட்டவர் வழிபட்டு அந்த துன்பத்தை போக்கி இன்பத்தை பெறும்போது அவருடைய அனுபவத்தை ஒரு தெய்வமாக வடிவைக்கிறார்கள். வடிவமைத்து இவரை பின்பற்றினால், இவரை வணங்கினால் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் இந்து மதத்தில இத்தனை தெய்வங்கள், இத்தனை ஆ அ பல வடிவங்கள்லாம் வந்தது. அவரவர்களுக்கு அந்தந்த தருணத்திலே என்ன தேவையோ அதை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஏன்னா இது அனைத்தும் ஆற்றலாக இருக்கின்றது. ஒண்ணும் கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, எதையும் தொட்டு பார்க்க முடியாது, தடவி பார்க்க முடியாது. இருக்குதுன்னு நம்பணும். அவ்வளவுதான். மனசா இருக்குது. எங்க பாருது எனக்கு தெரியாது. அறிவு, ஐயோ! நெறையவே இருக்கு எனக்கு. நான் பேரறிவாளன்னுவாங்க. சில பேர் நான் பகுத்தறிவாளனும் சொல்லுவாங்க. எங்க இருக்கு? காட்ட முடியுமா? இருக்கு. நம்புறோம். அவ்வளவுதான். ஆ சரி, உயிர் எங்க இருக்கு? இருக்கு. உள்ள நான் ஜீவிக்கிறேன், நான் பேசுறேன், நான் உயிரோட இருக்கேன். சரிங்க. ஓகே. இந்த மனசாட்சி யாருக்கு சாட்சியா இருக்கு? ஏன் அது உண்மைய மட்டும் பேசுது? அது ஏன் பொய் பேச மாட்டேங்கிறது? அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? அது எப்படி வருது? எப்படி போகுது? எனக்கு தெரியல. பாருங்க, இன்னைக்கு நான் இந்தியால பொறந்திருக்கேன். இந்தியாவோட சட்ட திட்டங்களை பின்பற்ற என் அறியாமையே என் உள்ளிருந்து இந்த உலக நீதியை பின்பற்றும்படி அறிவு சொல்கின்றது. ஆனா இது என் இந்திய சட்ட திட்டங்களை நான் முழுமையாக படித்தேனா என்றால் கிடையாது. இது ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. ஆனா என் இந்திய சட்ட திட்டங்களை எப்படி மதிக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்று எனக்கே தெரியாது. நான் தேசத்துக்கு நன்மை செய்கின்றேனா, தீமை செய்கின்றேனான்னு தெரியாது. எல்லாரோட ஒரு இன்னும்
சாரி ஜெகதீஷ், கட் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் கண்டினியூ 1 மணி நேரம் கண்டினியூவா பேசினா கட் ஆயிடும் போல இருக்கு. ஸோ எதுவுமே தெரியாது, ஆனா நான் எனதுன்னு என்று ஒன்ன நம்புறான். நான் வந்து யார் தெரியுமா, நான் வந்து ஊர் தெரியுமா, நான் வந்து பேர் தெரியுமா, நான் வந்து 2 புள்ளைய பெத்தேன், நான் வந்து 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டேன், நான் வந்து எனக்கு 2 மச்சாங்கிறான், எனக்கு இப்படி இது எதுவும் சம்பந்தம் இல்லாததெல்லாம் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். இவனே தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வான். இதெல்லாம் என்ன செய்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஒரு மனிதனை வன்மையாக்கி மிருகம் என்ற நிலைக்கு கொண்டு போய் செல்கின்றது. இந்த ஆணவம், சுயநலம், பேராசை எல்லாம் வளர்க்கப்பட்டு தன் வாழ்வில் மென்மையை உணராத சூழ்நிலை ஏற்படுகின்றது. அனைத்தும் வன்மையாக்குகின்றன. ஆனால் இது அனைத்தும் மென்மையாக இருக்க வேண்டும் என்பது நீதி. ஆனால் இந்த நீதியை மீறுவதால் அநீதி நிகழ்கின்றது. அநீதியால் நிறைய பாதகங்கள் விளைகின்றன. அது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் தனக்கு மட்டும்தான். ஆனா சுற்றுப்புற சூழல், உன் மத நல்லிணக்கம், மத பழக்க வழக்கங்கள், வரும் போரும் தலைமுறைகள், இந்த இயற்கை எல்லாத்துக்குமே அநீதியாக போகின்றது. ஆனால் யாருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அவன் பிரச்சனையே தலைக்கு மேல இது. நானே இங்க வாழ்வா சாவான் போராடுனுங்கிறேன். இயற்கையா இருந்தானே, காலமா இருந்தானே, மதமா இருந்தானே, சுற்றுப்புற சூழலா இருந்தானே, எதுவா இருந்தா எனக்கு என்னடா, நான் வாழணும் அவ்வளவுதான் கான்செப்ட். சரி, இதுல இது அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. எனக்கு என்ன தேவை சொல்லு. இப்ப எனக்கு வன்மை ஆயிடுச்சு, நான் டைட் ஆகிறேன், எனக்கு முடியல, கோவம் வருது, ஆத்திரம் வருது, கொதிக்குது, சண்டை சச்சரவு, இன்னல், இடையூறு, பிரச்சனை, நானும் வாழ மாட்டேன், அடுத்தவனையும் வாழ விட மாட்டேன், யாருன்னா வாழ்ந்தா அவனை நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி எது ஏதோ பண்ணுது எதிர்மறையாக. நேர்மறை மறந்து எதிர்மறைக்கு போய்விடுகின்றது. ஏனால் பிறப்பிலே ஆணவம், கம்மம், மாயை என்று 3ம் கலந்திருப்பதனாலே மனிதனை ஒருநிலைப்படுத்த விடாமல் துடிக்கின்றது. மனம் என்றால் குழப்பம், சஞ்சலம், வேட்கை, விரக்தி, கோபம், தாபம், வன்மை என்ற நிலைக்கு போய்கொண்டே இருக்கும். உடல் என்றால் பல இன்னல்களுக்கு ஆளாய் கொண்டுதான் இருக்கும். ஆனா மனிதன் எப்போதும் எப்படின்னா அப்படியே சுகமா, உடம்புனா அப்படியே சௌகரியமா இருக்கணும். அதற்காக தான் ஏசி போடுறான். அப்புறம் ஏசி காரு, ஏசி வீடு, ஏசி ஆஃபீஸு, இது ஏதோ தன் உடலுக்கு சௌகரியங்களை தேடிக்கொண்டு வளமாக்கி கொண்டு பெரிய வீடு, பெரிய பங்களா, இதெல்லாம் உடலுக்கு சௌகரியம். இங்க ஒரு ஏசி, அங்க ஒரு ஏசி, இப்படி ஒரு ஏசி, அதுல ஒரு ஏசி, நல்ல வகை வகையான உணவுகள் எல்லாம் பண்றேன். ஆனா எதுவும் அவங்களுக்கு நன்மை செய்ததாக இல்லை. அடுத்த கட்டம் மருத்துவமனையில் தன் வாழ்க்கையின் பயணம். ஒரு காலத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் தன் வாழ்வு. இன்னைக்கு இந்த டாக்டர், நாளைக்கு அந்த டாக்டர், நாளைக்கு இவரு, நாளைக்கு அவரு அப்படின்னு மருத்துவருக்கு மருத்துவராக போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு ஆற்றல், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றலாக இருக்கின்றது. இது எதில் இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியாக இருக்கின்றது. இது ரெண்டும் சவுண்ட் அண்ட் லைட்ல கலந்து நடக்குது. இதை நீ உன்னால தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, எதுவும் முடியாது. ஜஸ்ட் உணர முடியும், அறிய முடியும். ஆனா ஒன்னும் மாற்ற முடியாது, எதிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது, பணியவும் முடியாது, இன்னும் பண்ண முடியாது. அப்போ எல்லாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா இந்த மாதிரி அந்தந்த தெய்வங்களை அந்தந்த இடத்திலே வழிபட்டு அதன் பலனை அடையப்படும் போது நமக்கு நன்மை நடக்கின்றது. இது அனுபவ ரீதியாக சிலர்கள், நம் முன்னோர்கள் அந்த நன்மையை பெற்று அந்த பயன் அடைந்தவர்கள் இதை வந்து ஒரு வழிபாட்டு முறையாக, ஒரு சாஸ்திரமாக இதை வந்து பின்பற்றும்படி வரும் போரும் சந்ததியர்களுக்கு சொல்லியுள்ளார்கள். இதுதான் விளக்கம் ஜெகதீஷ். இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா என்ன, புண்ணிய நதிகளை கொண்டு போகலாம், அப்புறம் மலைகளை கொண்டு போகலாம். இதை பற்றிலாம் தான் சொல்லணும்.
நதிகள் பத்திலாம் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கேன், நிறையவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படித்தான். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. நன்றிங்க சுவாமி. ம். இன்னும் இதுல ஏதாவது இருக்கா? இதுவே பெருசா இருக்கு, விட்டுறியான்றிய? இல்லை சுவாமி, ம். நிறைவாக இருந்தது சுவாமி. ம். நம்மகிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும்ல, அப்பதானே சைவ சித்தாந்தமாகும். இதெல்லாம் அப்படிதான்ப்பா, இது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்புங்க. அப்படின்னு சொன்னா அது பேர் சித்தாந்தம் ஆகாதுல்ல. எதுக்கா இருந்தாலும் அறிவுபூர்வமான விளக்கங்கள் வேணும், நம்மளுக்கு பதில்கள் வேணும். அனைத்தும் இருக்கீங்க, நம்ம தேடினா கிடைக்கும், ஆனா யாரும் தேடுறது இல்லை, அவ்வளவுதான். சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, ம். இப்பொழுது நம் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பிறப்பெடுத்து தருணத்திற்கு ஏற்றபோல் வாழ்ந்து கொண்டு அனைவரும் வாழ்கின்றோம் சுவாமி. ம். இந்த பிறப்பு ஏன் என்று ஒரு கேள்வி எழும்பொழுது அனைவரும் ஒரு தேடலில் தேடுகின்றார்கள். அதற்கு நம் மதமும் ஆன்ம தேடல் தான் உன் பிறப்பின் ரகசியம் என்று கூறுகின்றோம் சுவாமி. ம். இந்த ஆன்மாவின் தன்மை பற்றி கூறும் பொழுது அது மாற்றத்துக்குரியதல்ல, அது அழியக்கூடியதல்ல, அதை எதாலும் அழிக்கவும் முடியாது, அதை ம். தொடவும் முடியாது. இந்த ம். மெட்டீரியல் வேர்ல்டால எதாலையுமே அதை தொட முடியாது. அது ம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று கூறுகின்றார்கள். அது அழியவும் முடியாது என்று கூறுகிறார்கள். இறுதியில் அந்த ஆன்மா தான் நான் என்றும் கூறுகின்றார்கள் சுவாமி. ம். ஒரு சாதாரண மனிதனுக்கு இதை புரிந்து கொள்வதே கடினமாக உள்ளது. இதை உணர்வது எப்படி சுவாமி? அதாவது ஒரு அழிவற்ற ஜீவன் தான் நான். ஆனால் இந்த உலகத்தில் நான் மாற்றங்களுக்குள்ளே மாறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். ஆனால் நான் மாற்றமற்றவன் என்பதை நான் எப்படி உணர்வது, நம்புவது, அதில் எப்படி நிலைத்திருப்பது? இதுதான் அந்த காலபேதமைக்கு, குரு வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு காலபேதமே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் அந்த சீரான ஒன்றையே பிடித்து தன் வாழ்நாள் முழுக்க அவன் வாழ்ந்தான். அதனால் அவனை காலமோ இயற்கையோ இயக்காது, மாற்றமற்றவன் அவன் அப்படின்னு சொல்லி இந்த காலபேதமையை பத்தி சொல்லும் போதே இதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேனே. எப்போதும் ஒரே சீரான நேர் விஷயத்தையே நின்று கவனித்து அதிலே இணைந்து வாழ்கின்றான் ஒரு குரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஆம் சுவாமி. நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ குரு என்பவன் யார் அப்படின்னு ஒரு யோசனைன்னு ஒரு விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கடவுள் எப்படி இருப்பான்னு எங்க போய் பார்ப்பீங்க? சிவபெருமானை பத்தி பேசுறோம், முருகப்பெருமானை பத்தி பேசுறோம், எல்லாமே பேசுறோம். பேசி எல்லாமே உண்மையாகவும் இருக்கு, நம்பும்படியாக இருக்கு, நம்புறோம், எல்லாம் கரெக்ட். ஆனா எனக்கு ஒரு அனுபவ ரீதியாக ஒருத்தரை பார்க்கணும்ப்பா, எப்படி அப்படின்னு தேவைப்படும் போது ஒரு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம், ஒரு தேவைகள் ஏற்படும். ஏன்னா மனிதன் வாழ்விலே கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் வாழ்வதே வழக்கமாக கொண்டவன். அவனுக்கு எது ஒன்றுமே கண்ணால் பார்க்கும் போதும் காதால் கேட்கும் போது மட்டுமே நம்பக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறான். அதுதான் அவன் நம்பிக்கையாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும், இந்த மாதிரி ஒரு தீர்வும், இந்த மாதிரி ஒரு தேடுதலும் பிறப்பது இயல்பு. ஏனால் இந்த மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டு நீங்க சொன்னீங்க, மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டுக்கு மெட்டீரியலைஸ்டுனாவே மேட்டர்னு ஒண்ணு வேணும், கரெக்டா? சயின்ஸ் தானே சொல்லுங்க, சயின்ஸ் தானே சொல்லுது ஜெகதீஷ். ஆம் சுவாமி. ஒரு சொல்லுங்க. பிடிமானமாக ஒரு நிலைப்பாடு வேணும் சுவாமி. மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்ட். மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டுக்கு என்ன வேணும்? மேட்டர் வேணும்ல. ஆம் சுவாமி. சோ இங்க என்ன பண்றான், அப்போ அந்த மெட்டீரியலைஸ்டு மேன் வந்து கடவுள் பத்தி கேட்கப்படும் போது அந்த குரு தன்னை காட்டுகின்றார். அவனுக்கு உணர முடிகின்றது கடவுளோட தன்மையை.
அவனுக்குள்ளே அது புரிதல் ஏற்படுகின்றது. ஓ, கடவுள் இப்படிதான் இருப்பார். நாம் இத்தனை இன்னல்கள் செய்தோம், இடையூறுகள் செய்தோம், சங்கடங்கள் செய்தோம், துன்பங்கள் விளைவித்தோம். ஆனால் அவர் இன்பம் அளிக்கின்றார், அன்பு காட்டுகின்றார், பரிவுடன் நம்மளை ஆதரிக்கின்றார். நம் குழப்பங்களை அறிவுபூர்வமாக பரிவுபகாரம் செய்து ஒருநிலைப்படுத்தி என் குழப்பத்தை நீக்கி தெளிவுபடுத்துகின்றார். சோ எம்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது யார் வாயிலாக பார்க்க முடியும்னா, குரு தனக்குள்ள இருக்கும் ஜீவாத்மாவை, அந்த எம்பெருமானோட தன்மையே அவர் வாழ்கின்றதுனால அவர் அப்படியே தன்னை வெளிப்படுத்துவார். அதனால இந்த தேடுதல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் இந்த கடவுளோட தன்மையிலேயே வாழ்கின்றார்கள். இந்து மதத்தின் கோட்பாடே நீ வாழும்போது கடவுளை போல வாழணும். அதுக்குதான் இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை சம்பிரதாயங்கள், இத்தனை சடங்கு முறைகள் எல்லாம் வைத்தாங்க. இந்த மனம் கடவுளை விட்டு விலக கூடாது என்பதற்காக. இந்த மனம் எப்போதும் கடவுளுக்கு பணிந்தே இருக்க வேண்டும், இல்லை என்றால் இயற்கையும் காலமும் உன்னை வன்மையாக்கிவிடும் என்பதற்காக மனம் சர்வசதா காலமும் பணிந்து இருக்கணும். அதற்கு நீ காலை மாலை கட்டாய வழிபாடுகள் செய்யணும். இந்த மாதிரிலாம் நிறைய கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் யாராலும் பின்பற்றப்பட முடியவில்லை. ஏன்னா கால சுழற்சியிலே, இந்த பரிணாம வளர்ச்சியிலே பல தரப்பட்ட பழக்க வழக்கங்கள், பன்னாட்டு கலாச்சாரங்கள் உள்ளுக்குள் வருகின்றன. நமது எது வேற்றுமை, எது என்று தெரியாமல் பின்பற்றப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வாழ்வாதாரம் முக்கியமாகிவிட்டது. காசு, பணம், வாழ்க்கை, போராட்டம், சுகம், துக்கம்னு விஷயங்களுக்குள்ள போகும்போது இதெல்லாம் பின்பற்ற முடியுமாயா? உடனே நீ ஏதோ லூஸ் மாதிரி உட்காந்து தின்னுக்கிறேன்னா நாங்களும் அந்த மாதிரியா? நாங்களாம் புத்திசாலிங்க, வாழ்க்கையை வாழ்றோம்னு வாங்க. நம்மளை ஏசுவார்கள், இல்லை அலட்சியப்படுத்துவார்கள். என்னை பார்த்து சிலர் சோம்பேறிகள் கூட என்று சொல்லியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அவங்களுக்கு தெரியாது ஒரு இடத்துல அவங்களால 1 மணி நேரம் உட்கார முடியுமானா முடியாது. ஆனால் ஒரு நாள் முழுக்க நம்மளால ஒரு இடத்துல உட்கார முடியும். அவங்க அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தெரியாது, அறியாமைக்குட்பட்டவர்கள், அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண் கண்ட சுகமே சுகம் என்பது அந்த மாதிரி. அதனால இங்க எத்தனையோ குருமார்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள்னு பல மார்க்கங்களையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுலயும் கடவுள் அடைவதற்கு, இந்த ஆன்மாவை அறிவதற்கு எப்படின்னு சொல்லிட்டு. இந்த உடலை வைத்துத்தான் நீ ஆன்மாவை அறிய முடியும். இந்த உடல் இருக்கும் போது மட்டும்தான் நீ இயக்கம் இருக்கும். இந்த உடலில் உயிர் இருக்கும் போது மட்டும்தான் நீ உன்னை உணர முடியும் என்றெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. பல மார்க்கங்களையும் வகுத்தாங்க. இதுல ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஆத்ம விசாரம், அப்புறம் இன்னும் சில இருக்கு நம்மகிட்ட. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த மாற்றமற்ற ஒன்றை அறிய வேண்டும் என்றால் மாற்றமற்ற ஒன்றை நீ எங்க போய் தேடுவ? இது ஒன்றொன்றும் பஞ்சபூதங்கள். எதையும் நம்மளால ஆராய முடியாது. ஆனா இந்த பஞ்சபூதங்களின் ஆட்கை தான் நீ. உன்னை ஆராய்ந்து பார், உன்னை அறிந்து பார். நான் ஏன் இதை செய்கின்றேன்? இந்த மாற்றம் எப்படி வருகின்றன? இதற்கு யார் காரணம்? ஏன், எதற்கு அப்படின்னு சொல்லி நீ உன்னை தேடு. அப்படின்னும் போது இந்த நான்ன்றது யாருன்னு கேளு. இந்த மனம்ன்றது ஒரு இயக்கம், ஒரு பொது. அறிவு என்பது ஒரு பொது. உயிர் என்பதும் பொது. பாருங்க, ஒற்றை சொல்லதான் இருக்கு, ஒருமையில் தான் இருக்கு. ஒற்றை கருத்தை தான் குறிப்பிடுகின்றன. உயிர்கள் வேறு வேறு உயிரினங்கள் அப்படி போகுது. இப்போ மனம்னா மனங்கள் அப்படி சொல்ல, அறிவுன்னா அறிவுகள் அப்படி சொல்லல. இப்ப எல்லாம் அறிவாளிகள், பகுத்தறிவாளிகள் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மனித நேயம், இந்த அன்பை வளர்க்க வேண்டும். பகுத்தறிவாளர்களும் ஒன்னும் மாற்று கருத்தை சொல்ல, 2 பேரும் ஒரே இடத்துல தான் சொல்றாங்க.
நம்ம இருக்குன்னு நம்புறோம், அவங்க இல்லைன்னு நம்புறாங்க. ஆனா அன்பு ஒண்ணுதான் முக்கியம்ன்றது அவங்களும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம். நம்ம அன்பே சிவம் சொல்றோம், அவங்க அன்பு வந்து மனித நேயம் சொல்றாங்க. இதுதான் வளர்க்கப்பட வேண்டும். எல்லாரும் சமம்னா இருக்கணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பேதமை இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. நாமளும் அதே தான் சொல்றோம். எல்லாரும் சமம். எங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எங்க ஆண் பெண் கூட சமம்தான். எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் ஒரே நீதி, ஒரே நர்மம், ஒரே எல்லாம் ஒன்றே என்றுதான் சொல்கின்றோம். அதனால இதுக்கு நம்ம அதனால்தான் குரு அருள் இல்லாமல் திருவருள் வருவதில்லை என்று சொல்லி குரு வழிபாடுன்ற ஒன்றை நாம் கொண்டு வந்தோம். அப்ப குருவை வழிபடுவதுதான் எளிமையான முறை இறைவனை அறிவதற்கும் அடைவதற்கும் சொல்லி இந்த ஆன்மாவை தேடுறதுக்கு இதுவே சிறந்த வழின்னு சொல்லி குரு வழிபாட்டை முன்னிறுத்தப்பட்டது. குருவின் வாயிலாக தான் என்னை அடைய முடியும் என்றும் ஈசனும் சொல்கின்றார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கும் காமம், குரோதம், பழி வாங்கும் உணர்வுன்றது இருக்கும். இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் இயற்கை நடைமுறைன்னு மன்னிக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே இருக்கான். இந்த மூன்றுக்கு கடவுளிடத்திலே மன்னிப்பு இல்லை. இந்த 3 குணாதிசயங்களும் எல்லாருக்கும் நடைமுறையில் இருக்கும் இயல்பாவே. ஸோ இதை நீ நெறிப்படுத்த வேண்டும் என்றால் இதை குரு கிட்ட தான் நீ சென்று உன் மனம் அடங்கும் ஸ்தலம் எங்கடான்னா குரு ஸ்தலம். ஏன்னா இதையெல்லாம் வென்று அவர் வந்து தன்னை ஆண்டு ஒரு நிலையில் நிற்கக்கூடிய ஒரு நபர். அவர் எல்லா மனங்களும் அவருக்கு அடங்கும். எல்லா மனங்களும் இப்ப என்ன சொல்றீங்க சுவாமி அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொல்றது மனம் ஒண்ணுதான் சொன்னீங்க, இப்ப எல்லா மனமும் சொல்றீங்களேன்னு கேட்பீங்க. எல்லா மனம் மீன்ஸ் உங்களுக்கு புரியும் குணாதிசயங்கள். ஒருத்தன் 20 வயசு, ஒருத்தன் 30 வயசு, ஒருத்தன் 50 வயசு, ஒருத்தன் 60 வயசு இருப்பான், ஒருத்தன் 80 இருப்பான், ஒருத்தன் 15 வயசு இருப்பான், ஒருத்தன் 5 வயசு இருப்பான். இப்படி வரும்போது இந்த மனதோட வெளிப்பாட்டு திறன்கள் வந்து வேறுபட்டு கொண்டு இருக்கும். ஸோ இங்க பார்க்கப்படும் போது அந்த நபர்களை வைத்து மனம்ன்றது ஒண்ணுதான், அந்த குணதிசயங்கள் வேறுபடும். ஏன்னா 63 குணதிசயங்கள் கொன்றதுதான் மனம். அப்போ குரு வந்து இந்த 63 குணதேசங்களுக்கும் அப்பாற்பட்டு 64ஆன சிவத்தன்மையில் தன் வாழ்வை வாழ்வதனாலே இது அனைத்தும் அவருக்கு அடக்கும். இதைதான் நாங்க குறிப்பிட்டோம். கொஞ்சம் அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு இந்த சமசீரான இது ரொம்ப எளிமையா இருக்கும். குரு ரொம்ப எளிமையா சொல்லி தருவார். ஏன்னா அவர் எத்தனை சிரமப்பட்டு அதை கடந்து வந்தாரோ அவருக்கு அதை எளிமைப்படுத்தக்கூடிய பாதையும் தெரிஞ்சிருக்கும், அதை சொல்லி கொடுப்பாங்க. சில குருமார்கள் ரொம்ப கடுமையான பாதைகளை பின்பற்றி அனைவரையும் கடுமையான பாதையில் பின்பற்றபடியும் சொல்வார்கள். அது அவரவர்களோட அனுபவத்தை பொறுத்து அமையும். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சார். நன்றிங்க சார். சுவாமி, நம் இந்த தருண உலகத்தில் பல்வேறு ஞானிகள் உள்ளனர் சுவாமி. ஆமா. கடந்த நூற்றாண்டில் ஞானியாக அவதரித்தவர் ரமண மகரிஷி. ஆமா. ரமண மகரிஷியின் பங்கு இந்த தருண நிகழ்காலத்தில் எவ்வாறாக பயனளிக்கின்றது சுவாமி? அதாவது அவருடைய முக்கியத்துவம் எவ்வாறாக இருக்கின்றது சுவாமி இந்த தருண காலத்தில்? அவர் தருண காலத்துல என்ன சொன்னாருன்னா, பகவான் என்ன சொல்றாருன்னா, உடம்புக்கு ஒண்ணுன்னு வந்தா பதறியே, நான் முற்றும் துறந்து துறவி பால யோகி, 16 வயதுல யோகியானவன், என் உடல் நோய்வாய்ப்படலையா? இதெல்லாம் இயல்பட. இந்த மனம்ன்ற ஒண்ணு இருக்கிற போது மட்டும்தான் நான் நீ எந்த அது இதெல்லாம் சொல்றீங்க, ஆசைன்றீங்க, பாசன்றீங்க, இதெல்லாம் இந்த மனதையே ஒழிச்சிட பிரச்சனையே இல்லையே. இந்த மனம் ஒண்ணுதானே உனக்கு பாரம், இந்த மனம் ஒண்ணுதானே உனக்கு பிரச்சனை, இந்த மனம் ஒண்ணுதானே எனக்கு பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், குட்டி வேணும், அது வேணும், இது வேணும்னு கேக்குது. அதை விட்டுறேன்.
இப்ப அறிவுபூர்வமா இருக்கே நீ. இப்போ உனக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. இந்த உடலுக்கு சுகம்தான் வேணும்னு உன்னால தாங்க முடியல, நான் வந்து ஒரு பாம்புறேன்னு, எனக்கு சுகம் முக்கியமானதா, போய் கல்யாணம் பண்ணிக்கோ, கொள்ளு பெட்டிக்கிறதுக்கோ எல்லாம் பண்ணிக்கோ, வாழு. ஆனால் இதெல்லாம் அவசியத்துக்காக, தேவைகளுக்காக நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டேன்ற நிலையில இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இந்த சொந்தம் கொண்டாடி, உரிமை கொண்டாடி, பந்தம் கொண்டாடி, மாயை கொண்டாடி, இதை கொண்டாடி, அதை கொண்டாடி, நாளைக்கு சேர்த்து வைக்கிறேன், இந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது. உன்னால முடியலையா, கல்யாணம் பண்ணிக்கோ, பிள்ளை குட்டி பெத்துக்கோ, வாழ்க்கையை வாழு, அமைதியா வாழு, பொறுமையா வாழு, நிதானமா வாழு, தெளிவா வாழு, உறுதியா வாழு, நம்பிக்கையுடன் வாழு. என்ன வேணா செய். காசு பணம் தேடுறியா தேடு. ஆனா வாழ்க்கையில நான் யாருன்னு தேடு. கொஞ்சம் நீ வாழ்ந்து கொண்டே உன்னையும் தேடு. பிறந்த பயனை கொஞ்சமாவது அடே. குறைஞ்சபட்சம் உனக்கு மறு ஜென்மம் இருக்கின்றதோ இல்லையோ தெரியல. ஆனா நம்ம பார்க்க போறது இல்லை. அடுத்த ஜென்மத்துல நான் எப்படி இருப்பேன், போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல துன்பப்பட்டேன், அடுத்த ஜென்மத்துல இன்பமா இருப்பேன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த மாற்றங்கள் எல்லாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் இருப்பது உண்மை. என் வாழ்க்கையை நான் எனக்காகவாவது கொஞ்சம் வாழணும். எப்படி நான் எனக்காக, எனக்கு சுகம் வேணும் சுவாமி, பசி தூக்கம் போல என்னால சுகம் இல்லாம இருக்க முடியல, கல்யாணம் பண்ணிக்கோ, பிள்ளை குட்டி பேத்துக்கோ, சுகமா வாழு, சாப்பிடு, தூங்கு, உல்லாசமா இரு. எல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தேவைகள். இது செய்ய வேண்டாம்னு அவசியம் இல்லை. இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு காசு பணம் தேவை உலகத்துல, அதை தேடுற, அதுவும் நியாயமான விஷயம், தேவைதான். அதே போல உன்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் வாழ்வின் நடுவிலே இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காதே, புள்ள குட்டி பெற்றுக்காதே, நீ வந்து பணம் சம்பாதிக்காதே, என்ன மாதிரி கோமரம் கட்டின்னு உட்காருன்னு பகவான் சொல்லவே இல்லை. வேலையை சரியா செய். அது ஒரு, இப்ப நான் செய்யறேன்னு நினைச்சினா அது உனக்கு ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நடைமுறைன்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு அது இதுன்னு வேலையை அந்தந்த உடம்பு உன்னை கேட்டா இயங்குது. நீ சாப்பிட்ட சாப்பாடு நீயா ஜீரணம் பண்ற. உனக்கு அது எது வெளியேறணும், கழிவுகள் வெளியேறணும்னா அது தானே உனக்கு சொல்லுது, நீ போய் அதை செய்யற மாதிரி. பசின்னு அது சொல்லுது, சோறு சாப்பிட்ற. தூக்கம்னு அது சொல்லுது, அதை தூங்குற. ஆனா இதெல்லாம் நான் செய்யறேன்னு நம்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், மாயின் வலையில் சிக்கிட்டாய், மயங்கி விட்டாய். உனக்கு எதுவும் என்ன உபதேசம் பண்ணாலும் செவிடங்காதுல செங்கு ஊதுற கதை தான். இந்த உடம்பெல்லாம் தானே அதை செஞ்சுக்குது. இந்த சிஸ்டம்ல ஒன்னு ஸ்லோ டவுன் பண்ணாலும், ஒன்னு இன்க்ரீஸ் ஆனாலும் உன் கதை முடிஞ்சிச்சு. ஆனா இதை நான் செஞ்சேன்னு நம்புறான் பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஒன்னும் சொல்றேன், இதெல்லாம் நான் இல்லை, இது அப்படி தானே இயங்குது. இது ஒரு இயக்கம். இந்த உலகத்தை நான் கண்ணில் பார்க்கிறேன், அவர் சிரிக்கின்றார், நானும் சிரிக்கின்றேன். இதே ஒரு பெண்ணை பார்க்கின்றார், நானும் பார்த்து சிரிக்கிறேன், அவளும் பார்த்து சிரிக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு ஏற்படுறது, ஒரு கவர்ச்சி ஏற்படுறது, ஒரு ஈர்ப்பு. அது வெறும் காமம் தான் சொல்ல முடியாது. ஒரு நற்மதிப்பா இருக்கலாம், ஒரு மனசுக்கு பிடிச்சதா இருக்கலாம், இல்ல பிடிக்காமல இருக்கலாம், இல்ல அனுதாபம் இருக்கலாம், ஒரு பாவம் இருக்கலாம், ஒரு பரிதாபம் இருக்கலாம், ஒரு அன்பு இருக்கலாம், ஏதோ ஒன்று, பல காரணங்கள் இருக்கும். இந்த காரணத்தை அறியத்திற்கு நம்ம கிட்ட இடமும் இல்லை, அறிவும் இல்லை. அப்படியே நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டு இதெல்லாம் யாரா பண்றதுன்னா அந்த மனம் ஒண்ணுதான் பண்றது. சோ இதெல்லாம் ஒரு இயக்கம். அதுன்னு வேலையை செய்து நாமும் சிவ சிந்தனையில இருப்போம், ஜீவ சிந்தனையில இருப்போம். இந்த மனதுக்கு பின் ஓடாமல் அறிவாக நின்று நம்மளை அமைதிப்படுத்தி, சமாதானப்படுத்தி, ஒற்றுமைப்படுத்தி, நிதானப்படுத்தி, தெளிவுபடுத்தி, உறுதியான நிலையில் நின்று கொண்டு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு, வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் அனுபவிக்கின்றோன்னு நினைக்கின்றாயோ அத்தனையும் அனுபவி. ஆனால் அதே சமயத்தில் நான் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்புறம் எனக்கு ஒரே பாரம், அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, துக்கம் இல்லை, சுதந்திரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு புலம்பாதே. அனைத்துக்கும் நீ தான் காரணமா இருக்கே. அப்புறம் நீ புலம்பி என்ன பிரயோஜனம்? பக்கத்து வீட்டுக்காரனை வந்து கொடுக்க போறான், இல்லை ஏத்த வீட்டுக்காரன் கொடுக்க போறானா, இல்லை மேல இருந்து கொட்ட போதா, இல்லை பூமியில இருந்து பிறந்து வரப்போதா? ஒன்னும் வராது. நீ எங்க சுத்தினாலும்
கடைசியில் காரண காரியகர்த்தா யாருன்னு பார்த்தால் நீதான். அப்படி இருக்கும்போது நீ புலம்புவதனாலயும் அடுத்தவங்க மேல ஏசுவதனாலயோ அடுத்தவங்க மேல் பழி சுமப்பதனாலயோ ஒன்றும் மாறிடாது. சும்மா ஒரு ஏமாத்திக்கலாம், அவ்வளவுதான். அதனால இந்த பாழா போன மனதை விட்டுடுங்க, அதன் பின்னாடி போகாதீங்க, அறிவா நில்லுங்க. அது எப்படி நிக்கணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தியானம் பண்ணுங்க. நான் யாருன்ற விசாரணையை வைத்துக்குங்க, அவ்வப்போது விசாரிங்க. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சிவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த உடம்பு என்கின்ற ஒரு இயக்கம் எதேதோ கேட்கும், எதேதோ போவோம். அதன் தேவையை மட்டும் பூர்த்தி செய்யுங்க, ஆசையை பூர்த்தி செய்யணும்னு நினைக்காதீங்க. இந்த உடல் பாரம் அல்ல, இந்த உடல் உங்களுக்கு பலம். கடவுளையே அடையும் அளவுக்கு தகுதி உள்ளது இந்த உடல். ஏன் அற்ப சுகத்துக்கு இந்த உடலை வீணாக்கி விடுகிறீர்கள்? இன்னும் ஒரு அறிவுபூர்வமான வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்து ஆத்மா விசாரம் என்ற ஒரு அற்புதமான மார்க்கத்தையும் உருவாக்கி இந்த நான் யார் என்ற கேள்வியை அனைவருக்கும் பிறக்கும்படி செய்து குழப்ப நிலையில் வாழ்க்கை ஏதும் தெரியாமல் பிறப்பதும் இறப்பதும் இயல்புன்னு புரிஞ்சுட்டு எல்லா ஜீவராசிகளும் பிறப்பதும் இனவிருத்தி செய்வதும் மடிவதும் நானா? கொஞ்சம் இல்லையே, இது எல்லா ஜீவராசிகளும் செய்யுது. அப்ப எனக்குன்னு ஒரு பொறுப்புகள் இருப்பதாக எல்லாருக்கும் தெரியுது. அந்த பொறுப்பு என்ன அப்படின்னு அறிஞ்சுக்கோங்க. கடவுள் எல்லாருக்கும் பொறுப்புகள் கொடுத்திருக்கான். என்னை பற்றி பேசுவதற்கும், என்னை பற்றி அறிவதற்கும், என்னை பின்பற்றுவதற்கும், என்னை வணங்கி நிற்பதும் அவசியமடா என்று சொல்லி கடவுள் நிறைய சொல்லியிருக்கான். அப்படின்றத சொல்லாலும் செயலாலும் தன் வாழ்வால் வாழ்ந்து பாருப்பா, நான் யோகி, பால யோகி, உத்தமன், அன்பானன், அறிவாளன் எல்லாம் இருந்தாலும் இந்த உடலுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. இது துன்பத்தை பண்ணதான் செய்யும். இந்த துன்பத்தை இந்த உடல் தான் நான் நினைச்சா துன்பம், இந்த உடல் நான் என்ன நினைச்சா அது என்னமோ அது பாட்டுன்னு அது வேலையா பண்றது. நான் ஆன்மா, நான் இருக்கின்றேன், அது இருக்க வரைக்கும் அது ஓடும், அது வரும் போகும், பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப இயல்பா யதார்த்தமா வாழ்ந்து காட்டியவர் பகவான். இதற்கு மேல உலகத்துல ஒரு சாமானியனுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க ஜெகதீஷ்? நன்றிங்க சுவாமி. அவருடைய அருள் எவ்வாறாக ஒருவரை நெறிப்படுத்தும் சுவாமி? சரி, உண்மையை சொல்லனா நம்ம வள்ளலாரும் சரி பகவானும் சரி அவங்க மிக முக்கியமான ஒன்றை மிகைப்படுத்துகிறார்கள் என்றால் கருணை. உன் கருணை விழிகள் கண்டால் அப்படின்னு சொல்லி இந்த இளையராஜா கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்ப டக்குன்னு வரல. அந்த அவர் கண் பார்வையிலே அந்த கருணையிலே ஒருத்தன் உடலில் இருக்க துன்பம், பாரம், இச்சை அவன் இதெல்லாம் என்னால் சுமக்க முடியவில்லை, ஐயோ இறைவா என்று உட்காருகின்றானோ அவன் ஒரு கருணை பார்வையிலே அத்தனை துன்பத்தையும் போக்கி அந்த கருணையிலே இன்பத்தை கொடுத்து விடுவார். பேசவே மாட்டார். அந்த புன்முறுவலில் ஒரு பார்வை, அந்த பார்வையிலே அனைத்தும் கரைந்து ஓடிவிடும். அதுதான் கருணை. எப்போதும் தன்னை கருணையுடன் இருந்தார். அவர் அதிகம் பேசாமல் மௌனத்திலே இருப்பதற்கு காரணம் அந்த கருணையை எப்போதும் தான் நான் என்றால் கருணை, நான் என்றால் அன்பு, நான் என்றால் இரக்கம், நான் என்றால் பரிவு, நான் என்றால் பரிவு பகாரம் இருந்தார். கடவுளோட 5 தன்மையை அந்தந்த சூழ்நிலையை வெளிப்படுத்தினாலும் அவர் முதன்மையாக கருணையே நானாக நின்றார். எல்லா உயிர்களுக்கும் அந்த கருணை தேவை. ஏனால் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும் போது அது இறுக்கமாவதும் வன்மையாவது இயல்பு.
உங்களுக்கே தெரியும் இயற்கை என்னெல்லாம் பண்ணுது. அது வன்மையாவதனால் தானே அழிவை கொடுக்கின்றது. இப்போ இந்த இயற்கை மென்மையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும். இப்ப இந்த இயற்கையில் நாமும் ஒரு அங்கம் தான். பஞ்சபூதங்கள் நமக்குள்ளேயும் இயங்குகின்றன. இந்த பஞ்சபூதங்களின் நாட்கள் தான் இந்த உடல். ஸோ இந்த இந்த உடல்ல கருணையும் அன்பும் நிறைந்திருந்தால் இந்த மென்மை நம் சுற்றுப்புற சூழல், காணும் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, நம் உணர்வுகள், ஒலிகள், நிலைகள் எல்லாத்திலும் அது பகிரப்படும் போது அங்க மென்மை வளர்க்கப்படுகின்றது. அதனால் அமைதி, சமாதானம், ஒற்றுமை எல்லாம் மேலோங்குகின்றன. வெறும் நான் எனது என்பதற்கு வாழாமல் அனைவருக்கும் அனைத்தும் சமம். நம்ம இந்த உலகத்திலே கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக தான் படைத்திருக்கின்றான் என்ற உண்மையை படி அந்த கருணையை முதன்மையாக வைக்கின்றார் பகவான். பகவான் என்ன சொல்றார் அடிப்படையாகன்னா, அந்த மனம் நீன் போனீன்னா அழிஞ்சு போயிடுவேன், இந்த உடல் நீன் போனா காணா போயிடுவேன். இந்த மனம், உடல் இதெல்லாம் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல நீ இருக்கே, ஆனா இதுக்குள்ளதான் ஆன்மாவும் இருக்கு. இந்த இயக்கத்துக்குள்ள போய்கிட்டே நீ ஆன்மாவை தேடிக்கிட்டே இரு. ஆன்மா கிடைச்சிச்சுன்னா எல்லாம் தானா சரியாகும். அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் தான், ஆனா உன் முயற்சியை கைவிடாது. உனக்கு தேவையானது என்னென்ன எப்பப்ப எங்கெங்க வேணுமோ அங்கங்க அங்கங்க இருந்து அட்டி வைப்பான். உனக்கு அங்கங்க இருந்து கிடைச்சிரும். நீ கவலை கொள்ளாது. நேற்று காப்பாற்றிய கடவுள், இன்று காப்பாற்றிய கடவுள் நாளை உன்னை காப்பாற்ற மாட்டானா? காப்பாற்றுவானடா. நம்பிக்கை கொள். அன்புதான் முதன்மையாகவே. அன்பும் நம்பிக்கையும் தான் வாழ்க்கை. அன்பை வள, கருணையை வள, அறிவை வளர்த்துக்கொள். இருக்கும் இந்த கடவுள் தன்மையும் வளர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் சற்றுப்புற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கு. அது கிடைக்க இடங்களை தேடிச் செல். இருப்பவர்களிடம் ஆசீர்வாதம் பெறு. சில வகையை கேட்டு கற்றுக்கொள், பார்த்து கற்றுக்கொள், பழகி கற்றுக்கொள். பகவான் இது மாதிரி நிறைய உபதேசங்கள் கொடுக்கின்றார். இவ்வளவுதான் கொடுக்கின்றார் உபதேசம். வேற என்ன சொல்ல வரீங்க ஜெகதீஷ்? நன்றிங்க சாமி. அவ்வளவுதான். சரி சரி. என்ன கம்பெனி ஸ்டக் ஆகுதா? இல்லை சாமி, பகவானோட திருவண்ணாமலையில அவரோட அருள் பற்றி யோசிச்சு. அவர் வேற லெவல் பகவான். ஆனா அவர் வாழ்றதுக்கு எங்கேயுமே தடைன்னு சொல்லவே இல்லை. நல்லா வாழுங்கடான்னு தான் சொல்றாரு. நிம்மதியா வாழுங்க, சௌகரியமா வாழுங்க, ஆனந்தமா வாழுங்க, அனைத்தும் அனுபவிச்சு வாழுங்க. ஆனா நான் யாருன்ற ஆராய்தலுடன் வாழுங்கன்னு சொல்றேன். ஆன்மீக நெறியுடன் வாழுங்க. அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கருணைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இரக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பரிவுபகாரம். நான் என்றால் சுயநலம், பேராசை, ஆத்திரம், பொறாமை அப்படி இல்லை. நான் என்றால் அமைதி, நான் என்றால் சமாதானம், நான் என்றால் ஒற்றுமை, நான் என்றால் நிதானம், நான் என்றால் தெளிவு, நான் என்றால் உறுதி, நான் என்றால் பண்பு, நான் என்றால் ஒழுக்கம், நான் என்றால் சீர், நான் என்றால் சிறப்பு என்ற சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையை வாழுங்க. இது அனைத்தும் அனுபவிங்க. ஆனா இதையும் வளர்த்து கொள்ளுங்கள். அதற்கு தியானம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் மந்திரம் சொல்லுங்க, பூஜை பண்ணுங்க, புனஸ்காரம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுங்க. எதுவும் பண்ணலையா தியானம் மட்டும் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா பண்ணுங்க. அவ்வப்போது எதுவுமே உங்களால பூஜை பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, என்ன நான் கண்ணு மூடி கொண்டார உட்காந்துக்கிறேன், உட்காரு. அப்போ நான் யார் கேளு. இதை மட்டும் கேளு, வேற ஒன்றும் கேட்காது. அப்படியே கேட்டுக்கிட்டே போ. ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு நான்றது யாருன்னு தெரியும். இந்த இயக்கங்கள்ல இருந்து நீ விடுபடுவாய். இதெல்லாம் உன்னை சுத்தி நடக்கும். நீ நின்று உன்னையே வெடிக்க பார்ப்பாய். இதெல்லாம் எப்படி இயங்குகின்றது? நீ தனித்திருப்பாய். இதில் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் இந்த இயக்கம் எல்லாம் உன்னை சுத்தி நடக்கும். இந்த உடல் மாறும், எல்லாம் மாறும். ஆனா இதில் அத்தனையும் உண்மையாக மாறும்.
அதுதான் முக்கியம். உண்மையாக மாறணும். ஏனால் ஆத்மாவை அறிந்து விட்டேன், ஆத்மாவுடன் இணைந்து விட்டேன், ஆத்ம அனுபவம் எனக்கு பெற்று விட்டேன், ஆன்ம பலமும் பெற்று விட்டேன். என் உள்ளிருந்து வந்தால் உண்மை மட்டும்தான் வரும். ஏனால் எனக்கு ஆதாயம் தேவையில்லை. இந்த உடல் நான் என்றதாலும் எனக்கு ஆதாயம் தேவை, சுகம் தேவை, காசு தேவை, பணம் தேவை. இதெல்லாம் நான் தான் ஆன்மான்னு அறிஞ்சிட்டேனே. இந்த உடல் எல்லாம் இருக்கிறதுக்குள்ள இதை நான் அறியணும், இதை அறிஞ்சிட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. இந்த உடல் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்னை விட்டு போகதான் செய்யும். இது இயற்கை நீதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால இந்த ஆன்மாவோட இணைந்ததுனால எனக்கு எதுவும் இல்லை. எனக்குன்றது இது ஒண்ணுதான் இருக்கு. இதை வச்சாதான் நான் முழுமை அடைய முடியும், வாழ்வின் பொருள் உணர முடியும், வாழ்வை அறிய முடியும். அது என்ன பண்ணாலும் அது அழியும், நானும் அழிவேன். ஸோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் உண்மையா தான் பண்ணுவேன். புரிஞ்சதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. ம். நன்றிங்க சுவாமி. அப்படியே நைஸா பேசினா பகவான் சமாதிக்கு போயிட்டீங்களா நீங்க? திருவண்ணாமலை வந்து ஆசிரமத்துல வந்து அப்படியே உட்காந்துருக்க மாதிரி ஒரு பாவத்துக்கு போயிட்டீங்க போல இருக்கு. நன்றிங்க சார். பகவான் பற்றி யோசிச்சுக்கிறது. ஆம் சார். அது இயல்பு. அந்த அனுபவங்கள் நம்மள அந்த சிந்தனைகளை தூண்டும். இது நம்ம பாருங்க, நீங்க பாருங்க 10 காசு செலவு இல்லாம ஸ்டைலா டேங்குன்னு அப்படியே நேரா அமெரிக்கால இருந்து டேக் ஆஃப் பண்ணி திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை போய் ரமணா ஆசிரமத்துல உட்காந்துட்டு அந்த பகவான் பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு காசு பணம் எதுவுமே செலவில்லை, நீங்க நேரம் செலவழிக்கல, எதுவுமே செலவில்லை, நீங்க இருந்த இடத்துல திருவண்ணாமலையில இருக்கீங்க. இது ஒரு பாக்கியம் தானே. நம்மளுக்கு நேரம் இப்ப நீங்க இதே பயணிச்சு இங்க வந்து தரிசனம் பண்ணணும்னு சொன்னோன்னா நீங்க வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி பல நாட்கள் விடுமுறை எடுத்து வரணும். அது கிடைக்காது. அதுக்கு 1000 இன்னல் வரும், இடையூறு வரும், தடை வரும், அதெல்லாம் வரும். ஒண்ணுமே தேவையில்ல. பகவான் ஓம் ரமணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு பகவான் அப்படின்னு நினைச்சோன்னா போதும், அப்படியே உள்ள போய் நம்ம திருவண்ணாமலையே உட்காந்துடலாம். ஒரு ஆசிரமத்துல உட்காரலாம், இல்லை நீ எங்க வேணா உட்காரலாம். இல்லைன்னா நீ நான் அமெரிக்கால இருக்கிறேன், நீ இங்க வானாலும் வருவார் பகவான். அவருக்கு என்ன இருக்கு? இந்த உலகம் என்ன சொல்றது, அண்டம் முழுக்க நிறைந்திருக்கிறார்கள். அவருங்க எங்க இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் ஜொலிப்பார்கள். இதுவே போதுமானது. இதைதான் பகவான் சொல்ற. நீ இதற்காக பெருசா ஆறாவாரம் இங்க ஓடுற, அங்க ஓடுற, இங்க போற, அங்க போற, எங்க போற. நான் எங்கேயும் போலடா, திருவண்ணாமலை விட்டு பக்கத்து தெருவு கூட போல, பக்கத்து ஊரு கூட போல, இங்கேதான் இருந்தீங்களா ஆண்டு காலம். ஆனா உலகமே என்னை தேடி வந்துச்சு. உலகத்துல இருக்க அனைவரும் என்னை வந்து பாக்குறாங்க. உலகம் ஃபுல்லா நானும் புகழ் பெற்றிருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊருக்கு கூட நான் போனதில்லை. அந்த திருவண்ணாமலை அந்த 14.5 கிலோமீட்டர் சுத்தி வந்தனே தவிர வேற எங்கேயுமே நான் போல. இதுக்குள்ளே இருந்து நான் உலகத்தை பார்க்கலையா, உலகத்தை கவனிக்கலையா? நான் கங்கால ஸ்நானம் பண்ணணும்னு நினைச்சேன்னா, காசியில போய் கங்கால ஸ்நானம் பண்ணணும்னு நினைச்சேன்னா, கண்மூடி அப்படியே உட்காந்தேன்னா நான் கங்கால போய் ஸ்நானம் பண்ணிட்டு போய் அப்படியே கங்கை ஆற்றிலே மூழ்கி எழுந்து காசி விஸ்வநாதரை தரிசிப்பதாக ஒரு பாவிச்சா முடிஞ்சிட்டு. எல்லாம் இந்த அனுபவம் தானே. இந்த மனம் அனுபவிக்கணும். இந்த அனுபவத்தை நம்ம இருந்த இடத்துல மீண்டும் மீண்டும் அனுபவிக்கப்படும் போது அதனோட அனுபவங்கள் அறிவாக மாறி அந்த அறிவு தெளிவ நம்ம கொஞ்சம் மேன்மையான இடத்துங்களுக்கு போறோம், மேன்மையான நிலைக்கு உயர்கின்றோம். இந்த அனுபவத்தை வழக்கத்துக்கு தான் நம்ம யாத்திரைகள், புண்ணிய நதிகள், புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போய் பிரவேசித்து அந்த அனுபவத்தை வளர்த்து, அந்த அனுபவத்தை இருக்கும் இடத்திலே வளர்த்து அதை அறிவாக மாற்றி ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த உலகை காணலாம் அப்படின்ற யோக கலையை கற்றுக்கிறோம். யோகினா யாரு? உட்கார்ந்த இடத்தில் உலகை காண்பவன். எங்க வேணா போவான்.
ஆஸ்திரேலியால ஒரு பக்தர் இருந்து கொண்டு, அமெரிக்கால ஒரு பக்தர் இருந்து கொண்டு, சென்னையில் ஒரு பக்தர் இருந்து 3 பக்தருக்கும் ஒரே டைமில் காட்சி கொடுத்து ஒரே சமயத்தில் அவர்களுக்கு பதிலும் உரைப்பான், வழிகாட்டுவான். ஏன்னா அவங்க உடலில் இருந்து பேச மாட்டார்கள், அண்டத்தில் இருந்து செயல்படுவார்கள், ஆன்மாவிலிருந்து செயல்படுவார்கள். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்திருக்கும். அப்ப அங்கிருந்த உலகம் முழுக்க எங்க வேணா அந்த உணர்வு நிலைகளை வாயிலாக அவர்களுக்கு தேவையானவற்றையும் பதிலும் வழிகாட்டுதலும் காட்டிக் கொண்டிருப்பார்கள். சொல்லுங்க ஜெகதீஷ். இப்போ ஒண்ணு உங்களுக்கு ஒரு கேள்வி பண்ணணும். அப்ப நீங்க மட்டும் ஏன் சாமி காசிக்கு போனீங்க, நீங்க மட்டும் ஏன் சாமி இமயமலை போறீங்கன்னு கேக்குறீங்களா? பகவான் கம்முன்னு எங்கேயும் போகும்போது திருவண்ணாமலையில தானே உட்கார்ந்து இருந்தார். நீங்க மட்டும் ஏன் எங்கெல்லாம் போறீங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல சாமி. பகவானுக்கு பிராப்தம் இருந்தது, நமக்கும் பிராப்தம் இருக்கு. இதெல்லாம் காண்பதற்கான பிராப்தம். அவருக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கிடைச்சது. நம்மளுக்கு கொஞ்சம் அங்க எங்க போய் புது புது அனுபவங்கள்லாம் வளர்த்து நிறைய விஷயங்கள் செய்து இப்ப அவர் ஒரே ஆத்ம விசாரம்ன்ற ஒரு இடத்துல உட்காந்துட்டார். நம்ம அனைத்தும் அறியணும்னு முயற்சிக்கிறோம். இது ஒண்ணுத்திலே எல்லாம் அடங்கிடும்னு அவர் சொல்றார். நம்ம ஒவ்வொரு மார்க்கத்தையும் ஆண்டு அனுபவித்து அதன் சிறப்பு அம்சங்களை எடுத்து அதை தொகுத்து அதை ஒரு முறைப்படுத்தி அப்படி சில விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. இன்னொன்று வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கிருக்கு, பிராப்தம் இருக்கு, கடவுளோட அனுகிரகம் இருக்கு, நமக்கு வா என்று அழைக்கின்றான், போறோம், அவ்வளவுதான். சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. சுவாமி, நம் தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் உள்ளன சுவாமி. பல மன்னர்களும் மக்களும் பல்வேறு சிவாலயங்களை எழுப்பியுள்ளனர் சுவாமி. இப்பொழுது தருண நிகழ்காலத்தில் பல கோடி மக்கள் மிகப்பெரிய சென்னை, கோயம்புத்தூர் எனும் நகரங்களில் வாழ்கின்றார்கள். அங்கு ஒரு ஓட்டமாக இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் மக்கள் கூடி வாழ்ந்தாலும் அங்கு ஒரு மிகப்பெரிய சிவாலயம் எழுப்புவதே ஒரு வழக்கமாக இருந்துள்ள சுவாமி. இப்பொழுது நிகழ்காலத்தில் மிக பெரிய நகரமாக இருக்கும் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் ஒரு மிகப்பெரிய சிவாலயம் எழுப்பி அங்கு ஒரு வழிபாடு அல்லது அந்த நகரத்துக்கே ஒரு பொலிவு தரும்படியாக மக்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா சார்? அல்லது இதை நோக்கிய சிந்தனைகள் அரசாங்கம் அல்லது இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடப்பதற்கான நோக்கங்கள் உள்ளதா சார்? இதனால் மக்களும் பெரும் நன்மை பெறுவார்கள். இல்ல இப்ப இருக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்களா? இல்ல, இது ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தை வளர்க்கணும், நம்மளோட மதத்தை காப்பாற்றணும், கொள்கைகள் கோட்பாடுகள் வளர்க்கப்பட வேண்டும், புதிய புதிய சிவாலயங்கள் கட்ட வேண்டும், குறைஞ்சபட்சம் இருக்கும் சிவாலயங்களை சிதலம் அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதனை பராமரிக்க வேண்டும். இதெல்லாம் மிகவும் அவசியம். எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சிவாலயங்கள் எல்லாம் இனி கட்டப்பட முடியுமானா கண்டிப்பா முடியாது. மற்ற காலகட்டத்துல பொருளாதாரம்லாம் அவ்வளவு இருந்தது, பக்தி இருந்தது, சிறைத்து இருந்தது. இன்னைக்கு கடவுள் கூட மாடர்னா சொல்ல வேண்டியது இருக்கு. நான் கூட அன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒன்று போட்டிருந்தேன். சிஇஓ ஆஃப் கைலாஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி, முருகப்பெருமான், விநாயகர் எல்லாம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவர் இறங்கி நின்று வர மாதிரி ஒரு சும்மா ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கடவுள் கூட மாடர்னா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னைக்கு கட்டக்கூடிய கோயில்களும் மாடர்னாக கட்டப்பட வேண்டியதாக இருக்கு. முன்ன மாதிரி அறிவுபூர்வமான இல்லை.
பாத்தீங்கன்னா அங்க ஒரு இறையாற்றல் இருக்கணும். முதல்ல அங்க இறையாற்றல் இருக்குன்றான்றது பரிசோதிக்கிறாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கற்ப கிரகம் சொல்லி கற்ப விருட்சம் சொல்லி ஒரு மரம் நடுறாங்க. வில்வ மரம் சொல்லி அது ஒரு நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரம் வளரும் தன்மை, அதன் வாழ்நாள், இது கணக்கிட்டே அங்க ஆலயங்கள் கட்டப்பட்டன. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கோயில்ல ஒரு மரம். அங்க இறையாற்றல் கிரகிக்கும் தன்மையை வைத்து இது எத்தனை ஆண்டு காலம் நிலைத்திருக்கும் என்பதை கணிச்சாங்க. அவங்க எவ்வளவு அறிவாளிகள் என்பதை பாருங்க. இன்னைக்கு நவ நாகரிகமா பாதி கோயில் ஏசி வேற ஆயிடுச்சு இப்பெல்லாம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உடல்ல உயிர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா உஷ்ணம் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு வெப்பத்தன்மையை உருவாக்குனாங்க. ஆலயங்கள்ல அந்த மூலஸ்தானத்துக்கு வரும்போது அங்க வெப்பம் அதிகமா இருக்கணும். ஏன்னா அந்த உயிருக்கு வந்து வெப்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் சுகம் அப்படின்ற அடிப்படையில வாழும்போது இந்த உடம்பு சுகமா சுமக்கிறதுனால்தான் எப்போதும் அந்த ஒரு மயக்க நிலையை தேடிக்கொண்டே இருக்கு. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்ல சுகமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன ஒரு மயக்க நிலை. அந்த மயக்க நிலையாகப்பட்டது என்ன ஆகுதுன்னா உனக்கு உஷ்ணத்தை குறைச்சிடும், குளுமையை அதிகப்படுத்தும். இந்த குளுமையை அதிகப்படுத்திச்சுன்னா அந்த உயிர்களுக்கு பாதுகாப்பு குறைச்சிடும். இந்த உயிர் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உஷ்ணம் உடல்ல சீரா. அதுக்காக இந்த ஆலயங்கள் எல்லாம் அந்த உஷ்ணத்தன்மை, அதற்கான காத்து வசதி இல்லாமல் உள்ள வந்து அதை தரிசிக்கும் போது அவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கணும்னு நிறைய அறிவுபூர்வமான நிலைப்பாடுகளை கொண்டு ஆலயங்கள் வடிவமைக்கப்பட்டது. ஒரு ஆலயத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. இப்ப திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில 9 கோபுரம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரலிங்கத்துல ஆரம்பிப்போம். இந்திரலிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், வாயுலிங்கம், யமலிங்கம், நிறுத்திலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம்னு வரும். இப்படி வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் வரும். இதுதான் வாழ்க்கை. ஈசானலிங்கம் என்ன? சுடுகாடு, மரணம். இந்திரத்துல பிறக்கிற இந்த நிலையை கடந்து கட்சியில இங்க வந்து சேர்ந்துரு. ஆனா இங்க வர்றதுக்குள்ள நீ 9வது ஈசனை அடைஞ்சிடணும். இதுதான் இந்த கிரிவலத்தின் ரகசியம். இந்த மனம் என்பது முற்றிலும் அழிஞ்சிடணும். இவ்வளவுதான் உன் வாழ்க்கை. இங்க தொடங்குற, இங்க பருவம் ஓடுற, இங்க மரணம் வருது, இங்க கடவுளை சிந்திக்கிற, இங்க இருந்து வர நிறுத்தி பாக்குற எந்த பாதையை நீ தேர்ந்தெடுக்கிற. இப்படியா அப்படியா 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 ஓகே, அதை கடக்குற வர்ணன், அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் குபேரன், அதுக்கப்புறம் இவ்வளவுதான் உன் வாழ்க்கை. இதை தாண்டி நீ ஒன்னும் பண்ண முடியாது. இந்த வர்ணம்னா என்ன? வர்ணலிங்கத்துக்கு என்ன சொல்லுங்க? மழை. இந்த மழை இருந்தாதான், இந்த மண் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. உன் நீர் நிலங்கள் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருந்தா தான் உன் குடும்பம் நல்லா இருக்கும். நீ உன் குடும்பம் நல்லா இருந்தா தான் உன் கார் நல்லா இருக்கும், உன் பணம் நல்லா இருக்கும், உன் புள்ள குட்டி நல்லா இருப்பாங்க, உன்னோட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். முதல்ல உன் நாடு நல்லா இருக்கணும். உன் நாடு நல்லா இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். நாடு நல்லா இல்லைன்னா இது எதுவும் நடக்காது. அடுத்து வாயு. பாருப்பா, நீ சுவாசிக்கிற வரைக்கும் தான் நீ ஜீவன் உயிரோடு இருக்க. இது எப்போ சுவாசம் போகும், எப்போ இருக்கும்ன்றதெல்லாம் யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கேரண்டி எல்லாம் கிடையாது. இதுக்கு நோ கேரண்டி கிடையாது, நோ வாரண்டி கிடையாது. எப்போ வேணா எக்ஸ்பைரி ஆகலாம். பட் ஒரு இந்த உயிர்னு நீ ஒரு நல்லபடியா வாழ்ந்தன ஒரு 60 ஆண்டு காலம் சொல்லி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கணிப்பு.
அடுத்தது குபேரன். இதை பாத்தீங்கன்னா இப்படியே மண் பெண் பொன் இந்த ஆசையை குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நிறுத்து லிங்கத்திலே நிறுத்தி நீ இதெல்லாம் நாட்டு நன்மைக்காகவும் வளங்களுக்காகவும் கடவுளுக்காகவும் போகலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே சுழண்டு வந்தீங்கன்னா திரும்ப ஈசான கிட்ட வந்துடும், கதை முடிஞ்சிடும், திரும்ப எதிரத்துல ஸ்டார்ட் பண்ணுவேன், திரும்ப இப்படியே சுத்தி சுத்தி வந்து நிற்பேன். இந்த சுத்துறது கூடியே இந்த நான் யார் கேட்டேன்னா அண்ணாமலையாரே அறிஞ்சு விடலாம். இந்த 9வது அண்ணாமலையாரை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்குள்ளேயே இந்த பார்த்துட்டேன்னா ஒடுங்கிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீ சுத்தி 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 வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாமலையார்கிட்ட ஒடுங்கி 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 கட்சியில உட்காந்ததுலயே நீ என்ன அண்ணாமலையாரை வழிபட தொடங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். உனக்கு முக்தி. அதனாலதான் சொன்னாங்க அண்ணாமலையாரை நினைத்தாலேயே முக்தி. இது மொத்த ரகசியத்தையும் இந்த அண்ணாமலை சொல்லிச்சு திருவண்ணாமலை. இவ்வளவுதான் வாழ்க்கை. நீ சுத்தி சுத்தி இதுக்குள்ளதான் சுத்தணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வாழும் போதே பயனுள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அம்சம் பாருங்க. இப்ப இந்த சிறப்பம்சம் ஆலயத்தை வடிவமைக்க முடியுமா? மலையே சிவபெருமான் ஒரு காலகட்டத்துல வந்து நெருப்பு, அதுவே இன்னைக்கு திருவண்ணாமலையா இருக்குன்னு அதுதான் சிவபெருமான் நம்ம நம்புறோம், எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா இதை சுத்தி வடிவமைச்சாங்க இல்லையா, இதை ஏன் சொல்லணும்? இதுதான் சிவபெருமான், எல்லாரும் வணங்கிட்டு போங்க, மலையே சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமே. ஏன் இதெல்லாம் வடிவமைச்சாங்க? இதுக்கு ஏன் திசைகள் வச்சாங்க? இதுக்கு ஏன் கோணல்கள் வச்சாங்க? இது இங்கதான் வரணும், இது இங்கதான் வரணும், இது ஏன் சுத்தி வரணும்? இங்க தொடங்கினா இப்படி பாருங்க, இந்திரகிரகத்தை தொட்டு அக்னிகிரகத்துக்கு வந்து கொஞ்சம் உள்ள போயிட்டு அங்க இருந்து திரும்ப வந்து திரும்ப இப்படி தொட்டு திரும்ப அப்படி போய் எதற்கு? இதை நீங்க இந்த சுழற்சின்றத உங்களுக்கு காட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சாமானியனுக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக அறியும் பயன் கிடைக்கும், திறன் கிடைக்கும், அவனுக்கும் ஞானம் கிடைக்கும், அவனுக்கும் யோகம் கிடைக்கும். எல்லாருக்கும் இங்க எல்லாம் சமமட வரும். பகவானுக்கு மட்டும் இல்ல, விஸ்ரீ சுவாமியாருக்கு இல்லை, சேஷாத்ரி சுவாமிகள் இல்லை, அனைத்து சுவாமிகளும் பெற்றது போல் நீங்களும் பெறலான்ற உண்மையை சொல்றதுனால்தான் எல்லாரும் இன்னைக்கு கோடான கோடி மக்கள் அண்ணாமலைக்கு சென்றுட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை, அந்த அனுபவம் அவங்களை மீண்டும் மீண்டும் வா என்று அழைக்கின்றது. அந்த புனிதம், அந்த புனித ஸ்தலம் காக்கப்பட்டது. அங்க எப்போதும் ஒரு யோகியோ ஒரு ஞானியோ உயிருடன் இருந்து அதன் புனிதத்தை மென்மேலும் வளர்த்து கொண்டே இருக்கிறார். அவர் புகழுடனும் இருக்கின்றார். அங்கு நிறைய யோகிகள் ஞானிகள் தன் வாழ்வை துறந்து ஈசனின் பக்தியையும் சிரத்தையும் அருளையும் வளர்ப்பதற்காகவே தன் வாழ்வை துறந்து கொண்டிருக்கின்றார்கள். வெறும் சிவபக்தி வளர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமே தவிர எங்கள் ஈசன் புகழை பாடுவதை தவிர வேற சிந்தனையும் இல்லை, வேற சொல்லும் இல்லை, வேற செயலும் இல்லை. உணவு வேண்டாம், உறக்க வேண்டாம், என் உடல் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் என் ஈசனின் புகழ் உலகெங்கும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக. அன்பே சிவம் என்பதை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அறிய வேண்டும். இந்த உலகம் அமைதியுடன் இருக்க வேண்டும், ஆனந்தத்துடன் இருக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், எல்லாரும் வளமுடன் வாழ வேண்டும். இந்த இயற்கை காலம் தப்பாமல் தன் கடமையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இத்தனை அறிவுபூர்வமான விளக்கங்கள் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஆலயத்துக்கு சென்றீங்கன்னா 1008 அறிவுபூர்வமான விளக்கங்களை நம்ம அங்க கண்டு அறியலாம். இதெல்லாம் ஆண்டு அனுபவித்து கவனித்து அடுத்து வர சந்தேகர்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வெறும் நான் வாழ்ந்தேன், நான் கண்டேன், நான் கழித்தேன், நான் போனேன், நான் கடவுளை பார்த்துட்டேன்னு எல்லாரும் மறந்துட்டு போயிடல. அடுத்த சந்தேகர்களுக்கு இந்த பயன் அடைய வேண்டும், அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்ற நன்னெறியோடு நல்ல நோக்கத்தோடு அனைவருக்கும்
ஈசன் அருளை அடைய வேண்டும், ஈசன் அருளை பெற வேண்டும், இந்த அன்பை ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், இந்த அன்பை ஆராதனை செய்ய வேண்டும். அவர்கள் அனுபவத்திலே அதை கண்டு கழித்து உருகி அப்படியே அந்த பேரானந்தத்தை எடுத்து அந்த ஜீவாத்மாவில் இணைந்து பரமாத்மாவின் அனுபவத்தை பெற்று அவங்களும் முக்தி அடைய வேண்டும் என்பதே எல்லாரோட நோக்கமாக இருந்தது. யாரும் நான் பார்த்தேன், நான் சாப்பிட்டேன், நான் போனேன்னு இல்லை. அடுத்தவர்களுக்கு இதை வளர்த்து அறிவாக்கி அதை பின்பற்றுவர்களுக்கு கொடுத்து, எதுவும் பின்பற்ற முடியவில்லை என்றால் பக்தவனுக்கு அந்த அனுபவத்தை மட்டும் கொடுத்தாவது. இந்த மாதிரி ஆலயங்களை நிறுவனம் செய்து ஆலயத்தை கட்டி வளர்த்து காத்து அதை அந்த காலத்துல இருந்த ராஜாக்கள்லாம் ஒரு முக்கிய பங்கு, முக்கிய தொகை ஆலய விருத்திக்காகவும் ஆலய மேம்பாட்டுக்காக செலவிடப்பட்டது. இந்த உலகத்துல பக்தி வளர்ப்பது அவசியமாக்கப்பட்டது. கடவுள் ஒன்றே உண்மையானவன், இந்த உலக நன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும் என்ற உண்மையை எல்லாருக்கும் உணர்த்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு யாரு இதெல்லாம், இப்ப நீங்க எல்லாரும் திருவண்ணாமலை போனா ஜஸ்ட் அப்படியே சுத்திட்டு ஏதோ பார்த்தோமா, அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா, ஓம் நம சிவாயா, சம்பவ மகாதேவான்னு ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிட்டு எல்லாரும் வந்து விடுறாங்க. இல்லை, கொஞ்சம் அந்த அனுபவத்தை உள்ள இருந்து பாரு, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த உண்மை பேசும், கொஞ்சம் கேளு. அதற்குதான் இந்த 14.5 கிலோமீட்டர் நடந்து வரணும், இதை அனுபவிக்க. ஏன்னா நீ இயல்பா உங்களோட பூஜை புனஸ்காரங்கள் தியானால ஒரு 1/2 மணி நேரத்தை தாண்டது. இது இவ்வளவு தூரம் நம்ம 2.5-3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கப்படும் போது அந்த அனுபவத்துல இந்த உண்மையெல்லாம் அறிந்து தெளிந்து நீ முழுமை அடையலாம் அப்படின்னு சொல்லி இதை உருவாக்கி வடிவமைக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக அதன் புகழை மங்காமல் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க, எத்தனை நூற்றாண்டுகள். இன்று ஒன்றை கற்றி அது நாளை நிலைக்குமா நிலைக்காதா என்பது யார் அறிவார்? ஏனால் இந்த சிவாலயங்கள் பொதுப்படையாக இப்ப கட்டப்படுவதில்லை, ஒருவர் நிர்வகிக்கப்படுகின்றார். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுது, அந்த ஃபவுண்டேஷனுக்கு உட்பட்டதுதான் இதுன்னு சொல்றது. அது இங்க பொதுவா இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய சிவாலயங்கள்ல கட்டப்பட்டாலும் சிவாலயங்களோ ஏதோ ஆசிரமங்களோ மடங்களோ ஏதோ, ஆனா அது ஒரு ஃபவுண்டேஷனுக்குள்ள போகுது. அந்த ஃபவுண்டேஷனுக்கு நிறைய டோனர்ஸ் இருப்பாங்க, நிறைய சீடர்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது அப்படிதான் போகுது. ஆனா அது பொதுப்படையா இல்லை, இங்க எல்லாம் பொதுவாக இருக்கு. அப்படி நிறைய ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டு இன்ன வரைக்கும் கடைபிடிக்கப்படுகின்றதா, நிர்வகிக்கப்படுகின்றதா? நிறைய இல்லைன்னு தான் தோன்றது. நிறைய ஆதினங்கள் இருக்காங்க, நிறைய மாடாதிபதிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்றாங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனால் புதுசா இந்த மாதிரி உருவாக்க முடியுமானா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா ஒரு ஆதீனம் உருவாக்க முடியுமா? முடியாது. ஒரு மாடாதிபதி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உருவாக்க முடியுமானா முடியாது. என்றோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதை இன்று வரைக்கும் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் தான் காப்பாற்ற முடியுது, அதை பின்பற்றி வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டம், பரிணாம வளர்ச்சி, ஒரு நாகரிக வாழ்க்கை, நாகரிக உலகம், இதற்குள்ள கடவுளும் நாகரிகமாக தெரிய வேண்டிய கட்டாயம். அப்படி இருக்கப்படும் போது இந்த மாதிரிலாம் உருவாக்கப்படுமா, அது மேம்படுமா, வளர்க்கப்படுமா, காலம் கடந்து நிற்குமா? இதெல்லாம் கேள்விக்குறிதான் ஜெகதீஷ்.
புரிஞ்சுதுங்களா? புரிந்தது சார். நன்றிங்க சார். வெற்றிகரமா நேரத்தை தொட்டோமா? நேரத்துக்கு வந்துருக்கு. அதான் சொல்றேன், வெற்றிகரமா தொட்டோம். பாவம் ஜெகதீஷ் தவிச்சிட்டு இருந்தீங்க போலுக்கு, என்னத்த கேக்குதுன்னு தெரியல. எனக்கு புரிஞ்சுது, உங்க தவிப்பை புரிஞ்சு அதே சமயத்துல எல்லாம் பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த திருவண்ணாமலை எடுத்து அப்படியே பகவானை தொட்டு ஆரம்பிச்சிங்க. அப்படியே திருவண்ணாமலை சுத்தியே எல்லாத்தையும் பேச வேண்டியதாயிடுச்சு. நன்றிங்க சார். சரி, நிறைய பேருக்கு இன்னைக்கு சென்னை மேட்ச் வேற, அதுல கொஞ்சம் காண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோ சீக்கிரம் வையா போனேன்னு இருக்கலாம். சரி, பார்ப்போம். நிறைவு செய்யலாமா ஜெகதீஷ்? நிறைவு செய்யலாம் சார். சரி, அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம் சாமி. நன்றிங்க சார். வணக்கம் சார். Trading signal, smart discovery, secure exit, ask Angel. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Ready, sir? புது பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ்க்கு 16 வருஷம் வரை வாரண்டியா? யாரு நம்புவாங்க? பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் சூரியன் பத்திரிகைக்கு 16 வருஷம் வரை வாரண்டி. அதனால இது நவீன காலத்துக்கான நவீன பெயிண்ட். We are not buying our signature. You don't just buy our signature. They buy our signature.